நம்மை ஆசீர்வதிப்பதற்கென்று ஒரு இடத்தை வைத்திருக்கிறார். நம்ம சுதந்திரிக்க வேண்டும்படி அநேக ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனால் தேவன் ஆசீர்வதிக்கக்கூடிய அந்த நேரத்தில் தேவன் வைத்திருக்கக்கூடிய இடத்துல நம்ம இல்லாமல் நம்முடைய விருப்பத்தின்படி நாம் இடங்களை நாம் தேர்வு செய்யும் பொழுது அது தேவனுடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு தடைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. கர்த்தர் நம்மை உருவாக்கினதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், அவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். துதிக்கும்படியாகவும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாகவுமே தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதற்கு ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாம் பாருங்க. எசேக்கியேலின் புஸ்தகத்தில் 34ஆம் அதிகாரம் 26 27 வசனங்களை வாசிக்கலாம். 1005வது பக்கத்தில் இருக்குது. எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரலாம். நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். வெளியின் விருட்சங்கள் தங்கள் கனியை தரும். பூமி தன் பலனை கொடுக்கும். அவர்கள் தங்கள் தேசத்தில் சுகமாக இருப்பார்கள். நான் அவர்கள் நுகத்தின் கயிறுகளை அறுத்து அவர்களை அடிமை கொண்டவர்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கும்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற அடிமைத்தனத்திலிருந்து ஒரு விடுதலையை கொடுத்து ஆசீர்வாதம் இல்லாத இடத்திலிருந்து நம்மை ஆசீர்வாதம் பெறும்படிக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் மழையை கர்த்தர் நம்ம மேலே பெய்ய பண்ணுகிறார். அந்த மழை பெய்கிற நேரத்தில் நம்ம அங்கே இல்லைன்னா அது நம்ம மேலே விழாது. அதற்குரிய ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ளவே முடியாது. அப்போ மழை எப்போ வரும்னு சொல்லி நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஆண்டவரே எனக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு கேட்குற ஜனங்களுக்கு நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன். நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்க? தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய இடத்துல இருக்கீங்களா, இல்லைனா சாபத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய இடத்துல இருக்கிறீர்களா அப்படின்றது நம்ம சற்று யோசித்து பார்க்க வேண்டும். தேவன் இடத்துல கேட்குறோம், ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்கன்னு ஜெபம் பண்ணுறோம், உபவாசம் இருக்கிறோம். ஆனால் ஆசீர்வாதம் மழை பெய்யக்கூடிய இடத்துல நீங்களும் நானும் இல்லாதபடிக்கு வறட்சியான இடத்துல இருப்போமானால், வனாந்தரத்திலே நாம் இருப்போமானால் நம்ம மேலே நிச்சயமாக எந்த ஆசீர்வாதத்தின் மழையும் பெய்யாது. ஆனால் வனாந்தரத்தில் வழி நடத்தி வந்ததான தேவனுடைய கரத்தை பார்க்கும் பொழுது 40 வருடங்கள் அவங்கள வனாந்தரத்தில் நடத்தினார். அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது குறை இருந்துச்சு நீங்கள் நினைக்கிறீங்க? எந்த குறைவுமே இல்லை. ஒரு வேளை குறைவுபட்ட நேரத்தில் அவங்க செய்ததான ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? முறுமுறுப்பு. அப்போ சில நேரத்தில் மழை மேகம் வந்து இருக்கும், ஆனால் மழை பெய்யாது. வானிலையில் கூட சொல்லுவாங்க, இந்த நாளில் நல்ல மழை இருக்கணும், ஆனால் மழை வராது. அதை போலவே தேவன் அப்படி பொய் சொல்லுவதற்கு அவர் மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. நம்முடைய ஜெபத்தை கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய காதுகள் மந்தமாகவும் இல்லை, அவருடைய கரங்கள் குறுகி போகவும் இல்லை. அப்போது இந்த நாளிலே நாம் எந்த இடத்துல இருக்கிறோம் என்பதை நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். தேவன் நம்மை அழைத்திருப்பதற்கு ஒரு காரணம் ஒன்று உண்டு. ஆசீர்வாதத்திற்காகவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லுவாங்க, நான் ஆசீர்வாதத்திற்கென்று அழைக்கப்பட்டவன், என் மேல் ஆசீர்வாதமே அன்றி எந்த விதமான சாபமும் வராது. இயேசுவின் நாமத்தில் அறிக்கை செய்கிறேன். ஸ்தோத்திரம். நிறைய பேர் அறிக்கை செய்து கொண்டே இருந்தாலும் அவங்க இருக்கிற இடம் எங்கே இருக்குன்னா சாபமான இடத்திற்குள்ளாகவே இருக்கிறது. இந்த சாபத்தை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது இது தேவன் இஸ்ரவேலுக்கு எந்த இடத்துல சொல்கிறார் அப்படின்னா, உபாகமம் புஸ்தகத்தில் பாருங்கள். உபாகமம் 11ஆம் அதிகாரம் 26 27
28 வசனங்களை வாசிக்கலாம். 26லேருந்து 28, 11ஆம் அதிகாரம் உபாகமும் 11ஆம் அதிகாரம் 239வது பக்கத்தில் இருக்குது. இதோ நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தீர்களானால் ஆசீர்வாதமும், உன் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வழியை விட்டு விலகி நீங்கள் அறியாத வேறு தேவனை பின்பற்றுவீர்களானால் சாபமும் வரும். அப்போது இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 2 காரியங்களை அவங்களுக்கு முன்பாக வைக்கிறாரு. ஒன்று ஆசீர்வாதம், இன்னொன்று சாபம். இந்த ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்ம என்ன பண்ணணும்? தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியும் பொழுது, தேவனுடைய வார்த்தைகளுக்கு நாம் 100க்கு 100 கீழ்ப்படியும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரும். தேவனுடைய கர்த்தரை சத்தத்தை கேட்காம கீழ்ப்படியாமல் போகும் பொழுது கர்த்தர் தம்மை நாமத்தை அறியாத புறஜாதிகளுக்கு, அவருடைய நாமத்துக்கு விரோதமாய் செயல்படுகிற ஜனங்களுக்கென்று வைத்திருக்கிறதான அந்த சாபம் நமக்கு கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாத நம்மளிடத்தில் வந்து பழிக்கும். இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கை விதமாக தான் சாபத்துக்குள்ளாக இருக்கிறது. காரணம், அவங்க இருக்கிற இடம் என்னதென்று தெரியாதபடிக்கு அவங்க இங்கேயும் அங்கேயுமா தடுமாறிக்கிட்டே இருக்கிறாங்க. தேவனுடைய ஆசீர்வாதத்தை குறித்து சொல்லும் பொழுது இப்பொழுது முதலாவது மனைவியை குறித்து நம்ம பார்க்கலாம். பாருங்க, நீதிமொழிகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் பாருங்க. உன் ஊற்றுக்கண் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உன் இளவயதின் மனைவியோடு மகிழ்ந்திரு. கர்த்தர் எதற்காக மனைவியை கொடுக்கிறார்? தனிமையாக இருக்கிறதான மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு துணை வேண்டும். ஆதாமுக்கு கர்த்தர் ஏவாளை ஒரு ஏற்ற துணையாக தான் உருவாக்கினார். அப்போது அந்த மனைவியை கர்த்தர் கொடுப்பது கர்த்தர் தான். ஆனால் நம்முடைய விருப்பத்தின்படி நாம் தெரிந்து கொள்வோமானால் அது எப்படின்னு என்னால் சொல்ல தெரியல. தேவனுடைய சித்தத்தின்படி, ஒருவேளை நீங்கள் தேவனை அறியாத நாட்களிலே நீங்கள் திருமணம் செய்திருப்பீர்களானால் நீங்கள் இப்போ என்ன பண்ணணுன்னா, ஆண்டவரே எனக்கு இந்த மனைவியை கொடுத்துருக்குறீங்க, அவளோடு மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுத்துருக்குறீங்க. ஆனால் இந்த ஆசீர்வாதம் வர முடியாதபடி என்னுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற தடைகள் என்ன? உங்களுடைய வார்த்தைகளுக்கு எதில் நான் கீழ்ப்படியலை, எதுக்கு உமக்கு பிரியமில்லாத காரியங்களை நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து கணவன்மார் ஜபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். கணவனை குறித்து ஒரு வசனம் சொல்லுகிறது. ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம் பாருங்க. ரூத் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். இந்த இடத்துல நகோமி தன்னுடைய மருமக்களை பார்த்து சொல்கிறா, கர்த்தர் உங்கள் இருவருக்கும் வாய்க்கும் புருஷனுடைய வீட்டிலே நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க செய்வாராக என்று சொல்லி அவர்களை முத்தமிட்டால், அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அழுது. சரி, அதுக்கப்புறம் நடக்கிற காரியங்களை நம்ம பார்க்குறோம். இப்போது நகோமி என்ன பண்ணுறா, தன்னுடைய மருமக்களை பார்த்து, கர்த்தர் உங்கள் இருவருக்கும் வாய்க்கக்கூடிய புருஷனுடைய வீட்டிலே நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க வேண்டும். அப்போது புருஷனுக்கு மனைவியை ஏன் கொடுக்குறாரு, மனைவிக்கு புருஷனை ஏன் கொடுக்குறாரு அப்படின்றது நம்ம இதனால் தெரிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். மனைவி சந்தோஷமான இன்பத்தை கொடுக்க வேண்டும், புருஷன் சுகமாக பத்திரமாக பாதுகாப்பதற்காக புருஷனை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அப்போ இது குடும்பத்தை குறித்ததான ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கி அநேக குடும்பங்களில் ஒரே தீராத போராட்டங்கள், கணவன் மனைவி இடையில கசப்புகள், வெறுப்புகள், ஒருவரை ஒருவர் உண்மையாய் நேசிக்க முடியாதபடி ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இது தேவனுடைய திட்டத்தின்படி இது உகந்ததே கிடையாது.
மனைவியை நேசிக்கணும், கணவனை நேசிக்கணும், கணவனுக்கு கீழ்ப்படியணும். இதை நம்ம ஒவ்வொரு திருமணத்திலையுமே நம்ம நிறைய நேரத்தில் இந்த பிரசங்கங்களை கேட்டிருக்கிறோம். எபேசியரில் சொல்லியிருக்கு இல்லைங்களா, மனைவிக்கு என்ன சொல்லியிருக்குது? ஒரு கட்டளை, தன் புருஷனை கீழ்ப்படியணும். புருஷனுக்கு என்ன கட்டளை? தன் மனைவியை அன்பு கூறணும், நேசிக்கணும். இது ரெண்டுமே புருஷனுக்கும் மனைவிக்கும் ஒரு முடியாத ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனால் அந்த முடியாதது ஒன்றை சொல்லலை. தேவனுடைய திட்டம், நான் உனக்கு எதுக்காக இந்த மனைவியை கொடுத்துருக்கிறேன், நான் உனக்கு எதுக்காக இந்த புருஷனை கொடுத்துருக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழ்ப்படிந்து அன்பு கூர்ந்து நடக்க வேண்டும் என்று சொல்லி தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் திருமண உறவில் எனக்கு அருமையான ஒரு மனைவியை கொடுத்துருக்கிறார். அவளுக்கு அருமையான ஒரு அருமையானு சொல்ல முடியாது, நானே சொல்லிக்க கூடாது இல்லைங்களா, அவள் தான் சொல்லணும். நான் சொல்கிறேன், எனக்கு அருமையான ஒரு மனைவியை தேவன் கொடுத்துருக்கிறார். இந்த மாதிரி நம்முடைய புருஷன்மாரும் நம்முடைய மனைவிமார்களும் நம்மை குறித்து ஒரு நல்ல சாட்சி சொல்ல முடியுமா? என்ன சொல்கிறீங்க? இப்போது உங்களுடைய புருஷனை பற்றி ஒரு 10 நிமிஷம் பேசுங்கன்னு சொன்னால் நிறைய பேர் வாயில் என்ன வார்த்தை வரும்னு சொல்ல தெரியல. அதே போல் புருஷனை குறித்து எழும்பி மனைவி குறித்து ஒரு 10 நிமிஷம் பேசுங்க அப்படின்னா என்ன சொல்லுவாருன்னே தெரியல. இல்லை கணவன் மனைவி இல்லாத பிள்ளைகள், அவங்களுடைய வாழ்க்கையிலுமே ஏற்ற துணையை கர்த்தர் ஏற்ற காலத்தில் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆனால் அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கு. ஏன்னா கர்த்தர் நம்மை ஆசீர்வாதத்திற்கென்ற தேவன் நம்மை என்ன பண்ணியிருக்கிறாரு? கொடுத்துருக்கிறாரு. அடுத்ததாக குடும்பத்தில் தேவன் நமக்கு என்ன கொடுத்துருக்கிறார் அப்படின்னா, சங்கீதம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், 686வது பக்கத்தில் இருக்குது. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானத்தை அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். அப்போது தேவனுடைய விருப்பம் என்ன தெரியுங்களா? ஜனங்களுக்கு பலன் கொடுக்கணும், சமாதானத்தை கொடுக்கணும். பலன் என்று சொல்லும் பொழுது நம்முடைய சரீர பலனை மாத்திரம் நம்ம பற்றி கொள்ளக்கூடாது, நம்முடைய ஆத்துமாவிலே பலன் கொடுக்க வேண்டும். இந்த காலையில் கூட சங்கீதத்தில் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, ஆத்துமாவுக்கு ஒரு பலவீனம் வந்துருச்சுன்னா யாராலையுமே, இப்போ நமக்கு காய்ச்சல் வந்துருச்சுன்னா தொட்டு பார்த்து சூடாக இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறோம். வயிற்று வலின்னு சொன்னால் டாக்டர்கிட்ட போய் ஒரு ஸ்கேன் எடுக்கிறோம், ஏதோ டெஸ்ட் பண்ணுறோம், டாக்டர் வந்து சொல்கிறாரு உங்களுக்கு இந்த பிரச்சனை அப்படின்றாரு. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் சாபம் இல்லைன்னா ஆத்துமா சரியில்லைன்னு சொல்லி அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது உபகரணங்களோ இல்லை யாராவது டாக்டர் இருக்காங்க நீங்கள் நினைக்கிறீங்க? நம்முடைய ஆத்துமா நல்லா இருக்கு, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருன்னு சொல்லி யோவானில் அருமையான கர்த்தருடைய ஊழியக்காரர் எழுதுகிறார். உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் சுகமாய் வாழ்ந்து சுகமாய் இருப்பாயாக. அப்போது நம்ம சுகமாக ஆசீர்வாதமாக இருக்கணும்னா முதலாவது நம்முடைய ஆத்துமா நன்மையானதாக இருக்க வேண்டும். இப்போ இந்த ஆத்துமாவை எந்த டாக்டர்கிட்ட கொண்டு போய் காமிக்கிறது? ஆத்துமா நல்லா இருக்கான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம எந்த டாக்டர்கிட்டையுமே இதற்காக எந்த டாக்டருமே இல்லை, படிக்கவும் முடியாது. ஏன்னா காரணம், ஆத்துமாவை குறித்து அது ஒரு பெரிய ரகசியம். இப்போ உங்களுக்குள்ள ஆத்துமா இருக்குதான்னா நிறைய பேருக்கு தெரியாது. எங்களுக்குள்ள உயிர் இருக்குது. இந்த ஆத்துமா இருக்கிறது எப்போ உணரவும் அப்படின்னா, ஒரு தப்பு செஞ்சிட்டா செய்யறதுக்கு முன்னாடியே தப்புன்னு சொல்லி ஒரு உணர்வு வரும். செய்த பின்னாடி நிம்மதி இல்லாமல் ஒரு சமாதானம் இல்லாதபடி போயிடும். அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, அது என்ன உங்களுக்கு குறிக்குது அப்படின்னா, உங்களுடைய ஆத்துமா சரியாக இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம். சிலவங்கெல்லாம் கண்மூடித்தனமாக எதையாவது ஒன்று பேசுவாங்க, எங்கேயாவது ஒன்று போவாங்க, யாரையாவது பற்றி பேசுவாங்க, விருப்பமில்லாத இடத்துக்கு போவாங்க. தேவனுக்கு விருப்பமாக இருக்கிற இடத்துக்கு நம்ம போக முடிவது இல்லை. அதுதான் கடந்த நாட்டில் பில்லி சொல்லும் பொழுது, தேவ பிரசன்னம் இல்லாத எந்த இடத்திலும் நாம் இருக்கக்கூடாது. அப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம நிச்சயமாக ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னம் அந்த இடத்துல இருக்குதா? இதை நம்ம கேட்கணும். கேட்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு வெளிப்படுத்துவார், சொல்லி கொடுப்பார். அவருடைய சித்தத்தின்படி நாம் கேட்குறோம். சித்தத்தின்படி கேட்கும் பொழுது கூட நிறைய பேர் சித்தத்தை மாத்திரம் பார்த்துட்டே இருக்கிறோம், அந்த பிரசன்னம் இருக்குதான்றதை நம்ம முக்கியமாக பார்க்குறதே இல்லை. அப்போது இந்த பிரசன்னம் இல்லாத இடத்துல நம்முடைய ஆத்துமாவினாலே சுகமாய் இருக்க முடியாது.
நல்ல கொளுத்த கன்று, கொளுத்த எருது எல்லாம் பிரியாணிலாம் சாப்பிட்டாலும் ஆத்துமாவில் சமாதானம் இல்லைன்னு வச்சிங்க. அந்த குடும்பத்தில் அவங்க சாப்பிட்ற சாப்பாடு, அவங்க எவ்வளோ தான் உயர்ந்த வஸ்திரங்களை தரித்திருந்தாலும், பெரிய பங்களாவில் இருந்தாலும், ஆத்துமாவில் அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அது அவங்களுக்கு தெரியறதே இல்லை. அதனால் உலக ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு தெரிஞ்சதான ஒரு டாக்டர், ஒரு ஜாதகக்காரன், இல்லைன்னா ஒரு குறி சொல்கிறவன், அவங்ககிட்ட போய் அவங்ககிட்ட கேட்கும்பொழுது அவன் என்ன சொல்கிறான், அவன் வீடு கட்டினது திசை சரியில்லை, இந்த ரூமை தூக்கி நீ இந்த பக்கம் வை, இதை தூக்கி அந்த பக்கம் வை, வாசக்காலை இப்படி மாற்று அப்படி மாற்று நம்ம அறிவுரை சொல்லுவான். அதன்படி செய்தாலும் அந்த குடும்பத்தில் சமாதானமே வரவே வராது. ஏன்னா ஆத்துமாவை சரி செய்யக்கூடிய தேவனிடத்தில் அவங்க வரதே இல்லை. ஆத்துமாவுக்கு மருந்தாக இருக்கக்கூடிய வசனங்களை அவங்களுக்கு அறியறதே இல்லை. ஏன்னா கண்கள் இருந்தும் காணாதவர்களாக, காதுகள் இருந்தும் கேளாதவர்களாக அவங்க இருக்கிறபடினால அவங்களுடைய வாழ்க்கையில் எந்த நன்மையுமே அவங்களுடைய வாழ்க்கையில் வருவதே கிடையாது. அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த நாட்களில் முதலாவது இந்த வருஷத்துக்கு ஒரு தடவை கம்ப்ளீட்டாக செக் பண்ணுறதுக்காக, பாடி டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு பேக்கேஜெல்லாம் வச்சுருப்பாங்க இல்லைங்களா? அது கொண்டு போய் கொடுத்துட்டு அவங்க எல்லாம் ஹார்ட்லேருந்து கிட்னி எல்லாமே இது பண்ணி, உங்களுக்கு இந்த பிரச்சனை, உங்களுக்கு சுகரில் சர்க்கரை இருக்குது, உங்களுக்கு இதில் உப்பு இருக்குது, உங்களுக்கு இந்த வைட்டமின் கரைவாக இருக்குது, இதெல்லாமே சொல்லுவாங்க. ஆனால் எந்த ஸ்கேனும் எந்த எக்ஸ்ரேவும் நம்முடைய ஆத்துமாவை குறித்து யாராலையும் சொல்லவே முடியாது. அதனால தான் வசனம் சொல்லுது, ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லது கிடையாது. உலகத்தினுடைய அறிவு இருக்கலாம், நல்லா படிச்சிருக்கலாம், 4-5 டிகிரி வாங்கியிருக்கலாம், பெரிய டாக்டரேட் வாங்கியிருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு ஆத்துமாவை குறித்து ஒரு உணர்வு இல்லாதபடிக்கு அவங்களுடைய இருதயம் இருக்குமானால் அவங்கள யாராலையுமே காப்பாற்றவே முடியாது. நல்லா தான் இருப்பாங்க, ஆனால் திடீர்னு சொல்லி அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்துடும். அப்போ நம்ம முதலாவது நம்ம தேவனிடத்தில் கேட்க வேண்டியது, ஆத்துமாவை குறித்து எனக்கு ஒரு உணர்வை தாங்க ஆண்டவரே. எனக்குள்ள ஒரு ஆத்துமா இருக்குதுன்றதை நான் நிறைய நேரத்தில் நான் மறந்து போயிடுறேன். இப்போ சகோதரன் சொன்ன மாதிரி மூச்சு விட்டுட்டு இருக்கிற நேரம் நான் பிழைத்திருக்கிறேன். அது கூட நமக்கு நிறைய நேரத்தில் நம்ம மூச்சு விடுறமான தெரியறதே இல்லை இல்லைங்களா? நம்ம நிறைய சிந்தனைகள், நிறைய காரியங்கள், அதனால் மூச்சு வருதா இல்லையான்னு ஒவ்வொருத்தர் நிமிஷமும் மூக்க தொட்டாக பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லை. கடந்த நாட்களில் நான் ஒரு டாக்டரை பார்க்க போயிருந்தேன். அப்போது அங்கே ஒரு ஆட்டோ டிரைவர் ஒருத்தர் வந்தார். அவர் வேகமாக வந்தவர் அவராக போய் அந்த மிஷினில் போய் படுத்துக்கிட்டார். அப்போ அந்த டாக்டர் சொன்னார், இவர் இப்படி தான் வாரத்துக்கு 4 தடவை வருவார், 100 ரூபா கொடுத்துட்டு போயிடுவார். அவருக்கு என்னென்னா டெஸ்ட் பண்ணுவாங்க, அவருக்கு ஏதோ ஹார்ட்டில் ஏதோ பிரச்சனை மாதிரி இருக்குமா. அதனால் ஆட்டோவை அந்த இடத்துல நிறுத்திட்டு உடனே டாக்டர்கிட்ட வந்து, டாக்டர் என்னுடைய இருதயத்தில் ஏதோ பிரச்சனை இருக்குது ஆட்டங்குது, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்வார். டாக்டர் எல்லாம் பார்த்துட்டு ஓகே நல்லா இருக்குது அப்படின்னோன்னு அவருக்கு ஒரு சந்தோஷம், போயிடுவார். இப்படி வாரத்துக்கு 2-3 தடவை வந்துக்கிட்டே இருக்கிறாராம். பாருங்கள், அப்போ அந்த மனிதனுக்கு என்ன ஒரு பயம்னா, இருதயத்தில் ஏதோ மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்குது, அதனால் ஓடுகிறாரு. ஆனால் இதே நம்முடைய ஆத்துமாவில் பிரச்சனை இருக்கும் பொழுது, நம்முடைய ஆத்துமாவில் பிரச்சனை இருக்குதா இல்லையான்னு நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை. மூச்சு அடைக்கும் பொழுது தான் நமக்கு ஒரு யோசனை வருது, ஏதோ பிரச்சனை, மூச்சு அடைக்குது, ஏதோ ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருக்குது, ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், மருத்துவரை உடனடியாக போய் பார்க்குறோம். ஆனால் இந்த ஆத்துமாவை குறித்து நம்ம யாரையாவது என்னையாவது எதையாவது யோசித்துருக்கிறோமா? இல்லைன்னா உங்களுக்குள்ள ஒரு ஆத்துமா இருக்குதுன்றத நீங்கள் நினச்சிருக்கிறீங்களா? நீங்கள் எதை நினைக்கலனாலும் இந்த நாளில் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னுடைய ஆத்துமாவை காக்க வல்லமை உள்ள உம்முடைய கரத்தில் என்னுடைய ஆத்துமாவை நான் ஒப்பு கொடுக்கிறேன். அதுதான் ஃபாதர் கூட ஒரு அருமையான பாட்டு பாடியிருப்பார். ஆத்துமாவின் நங்கூரமே, அழிவில்லா பெட்டகமே, ஆத்துமாவின் நங்கூரமே, அழிவில்லா பெட்டகமே, நேற்றுமின்றும் ஜீவிக்கின்ற நிம்மதியின் கண்மலையே, நேற்றுமின்றும் ஜீவிக்கின்ற நிம்மதியின் கண்மலையே, ஆத்துமாவின்
நங்கூரமே அழிவில்லா பெட்டகமே ஆத்துமாவின் நங்கூரமே அழிவில்லா பெட்டகமே நேற்றும் என்றும் ஜீவிக்கின்ற நிம்மதியின் கண்மலையே நேற்றும் என்றும் ஜீவிக்கின்ற நிம்மதியின் கண்மலையே துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை பாதிப்பில்லை. பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை பாதிப்பில்லை. உம் குரலோ கேட்குதையா உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா. உம் குரலோ கேட்குதையா உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா. துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். இந்த பள்ளத்தாக்கில் நடக்கும் பொழுது தான் நமக்கு ஒரு பயம் வரும். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்கும் பொழுது தான் நமக்கு ஒரு பயம் வரும். அப்பயும் நம்முடைய உயிரை கொடுத்து தான் பயம் வருமே ஒழிய, நான் செத்து போனேன்னா என்னுடைய ஆத்துமா எந்த இடத்துக்கு போகும் அப்படின்னு யாருக்காவது ஒரு கேரண்டி கொடுக்க முடியுமா? யாராலையுமே முடியாது. நமக்குள்ள வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் தான் இதற்கு நமக்கு ஒரு கேரண்டி கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அதனால் பரிசுத்த ஆவியானவரை எப்போதுமா நம்ம நிரம்பி அவரோட பேசிக்கிட்டே இருக்கணும். இது எந்த விதத்தில் நமக்கு முடியுமா? எப்பயுமே பரிசுத்த ஆவியானவரால் நிரம்பி தேவனோட பேசிக்கிட்டு இருக்கிறதான அந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் சாத்தியமா? என்ன சொல்றீங்க? ஒருத்தர் தான் தூக்குறார் சாத்தியம் என்று. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவனுடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து, நம்ம இப்போ நீங்கள் வேற வேலை செஞ்சுட்டு இருக்கும் பொழுதே தேவையில்லாத ஏதாவது ஒரு காரியம் உங்கள் சிந்தையில் வந்துகிட்டே இருக்குது இல்லை? இப்போ வீட்டிலேருந்து வரும் பொழுது பிள்ளைக்கு ஒரு காய்ச்சல் அப்படின்னு வச்சிங்க. வேலைக்கு போகிற இடத்துல உங்களால் வேலையை செய்யவே முடியாது. ஏன் தெரியுங்களா? வீட்டில் காய்ச்சலாக படுத்திருக்கிற பிள்ளை, ஒய்ஃபுக்கிட்ட சொன்னோம், டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனாங்களா என்னன்னு தெரியல. ஆட்டோக்காரனை ஃபோன் பண்ணேன், ஆட்டோக்காரன் வந்தானா என்னன்னு தெரியல. டாக்டர்கிட்ட போனால் கூட்டமாக இருக்குமா என்னன்னு தெரியல, என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி ஒருவேளை அவர் போயிட்டு திருப்பியும் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பார். போனியா, பார்த்தியா, டாக்டர் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி. இப்படி நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் ஆத்துமாவை குறித்து நமக்கு ஒரு உணர்வு இல்லாமல் போய்விடுகிறது. ஆத்துமா எப்படி இருக்குதோ அப்படி தான் நம்முடைய வாழ்க்கையும் அமையும். நிறைய பேர் சொல்லுவாங்க, உன்னுடைய மனசுக்கு போல உனக்கு மாங்கல்யம் கிடைக்கும் அப்படின்வாங்க. மனசில் நீ என்ன நினச்சி நல்ல நினைப்பு இருக்கிறியோ அந்த மாதிரி தான் உனக்கு வருகிறதான உன்னுடைய மனைவியோ அல்லது கணவனோ கிடைப்பாங்க. மனம் போல மாங்கல்யம். மனம் என்று சொன்னால் என்ன சொல்லி அர்த்தம்? அது ஆத்துமா. ஆனால் நம்ம தான் மனசை பற்றியே நமக்கு தெரியறது இல்லையே. மனசுக்கிட்ட நேராக கத்திடத்தில் நம்ம நடத்தாமல் நம்ம மனிதர்கள் மேலேயும் மற்றவர்கள் மேலேயும் உறவுக்காரர்கள் மேலேயும் ஜாதகக்காரன் மேலேயும் நம்ம நம்பிக்கை வச்சு அங்கே போய் ஜாதகத்தை கொடுத்துட்டு இதுக்கு ஏற்றதா அது கொண்டு அப்படின்னா அவன் சொல்லுவான் 9 பொருத்தமும் கரெக்டாக இருக்குது, நீங்கள் நல்லா பண்ணலாம் அப்படின்னு விடுவான். ஆனால் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து 9வது நாளே பிரச்சனை வந்துடுது. ஏன்னா சில நேரத்தில் கல்யாணம் வீட்லேயே பிரச்சனை வந்துடுது, சிலனா கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே பிரச்சனை வந்துடுது. ஆனால் ஜாதகக்காரன் சொல்கிறாரு எல்லாம் நல்லா இருக்குது அப்படின்றாரு.
ஏன்னா நம்முடைய மனசு, நம்முடைய ஆத்துமா யாரை விரும்புகிறது, யாரை நேசிக்கிறது? ஒருவேளை உலகத்துக்காக, அழகுக்காக, பணத்துக்காக நம்ம திருமணம் செய்தோம்னா அந்த திருமணம் நிச்சயமாக நிற்கவே நிற்காது. எனக்கு தெரிஞ்ச ஒரு அருமையான ஒரு குடும்பம், அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்க பிள்ளைங்க 2 பேருமே ஃபாரினில் இருக்காங்க. இவரும் நல்ல ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறாரு. பேர பிள்ளைங்களாம் பிறந்துடுச்சு. ஆனால் இப்போ மனைவியில் என்ன சொல்கிறாரு, நீ ரொம்ப அழகாக இருக்கிறேன்னு நினச்சி நான் கல்யாணம் பண்ணிக்கல, நீ கருப்பாக இருக்கிறேன்னு எனக்கு தெரியும். நான் எதுக்கு தெரியுமா கல்யாணம் பண்ணேன்? உங்கள் அப்பா வீட்டில் இருக்கிற சொத்து எனக்கு வரணும். இத்தனைக்கும் கல்யாண நேரத்தில் எல்லா சொத்து எல்லாமே கொடுத்து தான் கல்யாணம் பண்ணாங்க. ஆனால் இப்போ பேர பிள்ளை பிறந்த பின்னாடி இவருக்கு திடீர்னு ஒரு புதிய ஒரு உதயம் வந்துடுச்சு. எனக்கு உங்கள் அப்பா வீட்டில் சொத்து, நீ இவ்வளோ கருப்பாக இருக்கிற, யார் உன்னை கல்யாணம் பண்ணியிருப்பா? நான் உன்னை பாவம் பார்த்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எப்போ பேசுகிறாரு? பிள்ளைங்க பிறந்து பேர பிள்ளைங்க வந்த பின்னாடி இவருக்குள்ள ஒரு வாழ்க்கை. அப்போ அவருடைய ஆத்மா எதை சுற்றி சுற்றி வருது? மனம் சுற்றி வருது, சுற்றி சுற்றி வருதே தானா எப்படின்னு பாட்டு பாடுறாங்கல்ல, அவருடைய மனசு எதை சுற்றி சுற்றி வந்துகிட்டே இருக்குது? அவங்க அப்பா வீட்டு சொத்தில் சுற்றிக்கிட்டே இருக்குது. அது கிடைக்காதனால இப்போ ஒரே பெரிய போராட்டம், பிரச்சனை. அந்த மகள் ஒவ்வொரு நாளும் வாரத்தில் எப்படியாச்சும் ஒரு 2 தடவை எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. எனக்கு இப்படி ஒரு கஷ்டமாக இருக்குது, என்னை ரொம்ப ஒத்தரப்படுத்துகிறாங்க, என்னால் எப்படி இருக்க முடியுதுன்னு நினைக்கல அப்படின்னு சொல்லி. அப்போ நான் அவங்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ணுவேன். அந்த வார்த்தைகளை அவங்க கேட்டவொன்னே அவங்களுக்குள்ள ஒரு திருப்தி வந்துடும், சமாதானம் வந்துடும். அப்போ ஒரு நாள் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, நான் இன்றைக்கி உயிரோடு இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் நீங்கள் சொல்கிறதான வார்த்தைகள் தான். அந்த வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த ஜீவன் அந்த ஆத்துமாவை உயிர்ப்பித்து கொண்டே இருக்கிறது. என்ன போராட்டம் வந்தாலும் அந்த அம்மாவுடைய ஆத்துமா கர்த்தரை நம்பி 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 இருக்கிறபடினால, இத்தனைக்கும் அவங்க ஆண்டவர் அறியாதவங்க, ஒரு 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 இந்து மதத்திலேருந்து அவங்க இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் பாருங்க அந்த அம்மாவை தேற்றி கொண்டே இருக்கிறார். இப்போது கடந்த மாதத்தில் அவங்களுடைய பிள்ளைகள் இடத்துல வெளிநாட்டுக்கு போயிருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் காலையில் 3 மணிக்கு ஃபோன் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப ப்ளீடிங்காக இருக்குது, ரொம்ப ப்ளீடிங் இருக்குது, என்னென்ன தெரியல. ஆனால் அமெரிக்காவில் போயிட்டு உடனே போய் டாக்டருங்களெல்லாம் பார்க்க முடியாது. இங்கே இப்போ நம்ம பார்த்த நினைக்கிற மாதிரி உடனே போய் ஒரு டாக்டரை பார்க்க முடியாது. ப்ரியராக அப்பாயின்மெண்ட் வாங்கி அதெல்லாம் சில ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் செய்யறதுக்குள்ளார செத்து போயிடுவோம். ஆனால் இந்த அம்மா என்ன பண்ணாங்க தெரியுங்களா, சாப்பாட்டிலேயே தன்னுடைய காரியங்களெல்லாம் செய்து கொண்டு எப்படா இந்தியாவுக்கு வருவோம்னு பார்த்துட்டே இருந்தாங்க. கடந்த வாரத்தில் வந்தாங்க, திருப்பியும் ஃபோன் பண்ணாங்க, போய் டாக்டரை பாருங்கள் அப்படின்னு சொன்னேன். டாக்டரை பார்க்கும் பொழுது ஸ்கேனில் அவங்களுக்கு இந்த மலவாய் குடல்கிட்ட ஒரு மாஸ் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. இப்போ அதை பயாப்சிக்காக அனுப்பணும்யா அப்படின்னாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க, ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணியிருக்கேன். அந்த சகோதரிக்காக நம்ம ஜெபிக்கணும். அப்போது அவங்களுடைய ஆத்துமா எதன் மேலே வாஞ்சையாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சா அந்த ஆத்துமாவை குறித்து அறிவில்லாமல் இருக்கிறாங்க. உலக அறிவு இருக்கிறது, தன்னுடைய சொந்தங்களை குறித்து அறிவு இருக்கிறது, தன்னுடைய சுகத்தை குறித்து அறிவு இருக்கிறது, தன்னுடைய படிப்பை குறித்து அறிவு இருக்கிறது. ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலான ஆத்மாவினுடைய அறிவை குறித்து தெரியறதில்லை. அதனால தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தேவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய இடத்துல இல்லாமல் பிசாசு வைத்திருக்கிற சாபங்களை சுதந்திரித்து கொள்ளும்படியாக இவங்க போய் அந்த இடத்துல அமர்ந்துடுறாங்க, இல்லை அந்த இடத்துல போய் பிரயாணப்படுறாங்க, இல்லைன்னா அந்த இடத்துல போய் பேசுகிறாங்க. பேசிட்டு வரும்பொழுது அவங்களுக்குள்ளே இருக்கிற சமாதானமெல்லாம் போயிடுது. ஒரு சிலரோட பேசினோம்னா நமக்கே திக்குன்னு ஒரு பயம் வந்துடும். ஏன் சொல்லிங்களா, அவங்க சொல்கிற காரியம் அப்படியாக்கும் இப்படியா இருக்கும், அப்படி இந்த ராத்திரி நேரத்தில் இந்த இருட்டு போச்சு, இப்படி ஒரு இது வந்துச்சு அது வந்துச்சுன்னா நமக்கு தூக்கம் வரும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக வராது. நிறைய பேருக்கு தூக்கமே போயிடும் காலையில் பேசின வார்த்தை. அப்போ அந்த மாதிரி வார்த்தை பேசுகிறவங்க யாருன்னு நம்ம இனங்கண்டு கொண்டு தேவனுடைய வார்த்தைகள் யார் எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல நம்ம உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தைகளை நம்ம கேட்போமானால் அது நிச்சயமாகவே நமக்கு சமாதானத்தை கொடுக்கும், ஒரு சுகத்தையும் கர்த்தர் கொடுப்பார். ஏன்னா அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி சுகத்தை கொடுக்கிறதான தேவன். அவருடைய தழும்புகளாலே நாம் சுகமான இருக்கிறோம். அதற்கு நமக்கு தேவை விசுவாசம். எபிரேயரில் பார்க்குறோம் இல்லைங்களா, விசுவாசம் இல்லாமல் இருப்பது தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது.
இப்போ தேவனுக்கு பிரியமாக இருக்கணும்னா நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விசுவாசம் வேணும். இந்த விசுவாசம் எப்படி நமக்குள்ளே வரும் அப்படின்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம விசுவாசித்து நம்முடைய வாயினாலே அறிக்கை செய்து உள்ளத்தில் அவரை நம்ம விசுவாசிக்கும் பொழுது நமக்கு ரட்சிப்பு உண்டாகிறது. இப்போ நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டுட்டாலும் ரட்சிக்கப்பட்டதான அநேகருக்கு இந்த பலவீனம் இன்னும் உருந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா அவங்களுடைய ரட்சிப்பில் ஏதோ ஒரு குறைவு, ஏதோ ஒரு உடைப்பு இருக்கிறது. அதை பயன்படுத்தி உள்ளே வந்ததான பயத்தின் ஆவி அவங்களுக்குள்ள ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து பெற்றுக்கொண்டதான சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அது இழக்க வைத்திருக்கிறது. இந்த ஆத்துமான்றது ஒரு ஒரு விலையேற பெற்ற ஒரு பெட்டகமாக, ஒரு பாதுகாப்பு பெட்டியாக இருக்கிறது. இப்போ இந்த பேங்க்லலாம் போனீங்கன்னா நம்மளுடைய சொத்து எல்லாத்தையும் வீட்டில் வைக்கிறதுக்கு பயந்துட்டு என்ன பண்ணுவோம், கொண்டு போய் அங்கே போய் சேஃப்டி லாக்கர், இந்த சேஃப்டி லாக்கரில் வச்சுட்டா நமக்கு நல்லா தூக்கம் வரும். ஏன்னா என்னுடைய எல்லாமே சேஃப்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் இங்கே ஆத்துமா உடஞ்சி போயிருக்குது. நிறைய பேருடைய ஆத்மா உடைஞ்சி போயிருக்குது, காயங்கள் பெற்று இருக்கிறது. மற்றவர்களுடைய சொன்ன வார்த்தைகள் மூலமாக இருதயத்தில் ஆழமான காயங்கள் இருக்கிறது. ஆனால் முகத்தில் ஒரு சிரிப்பு இருக்குது. அவங்களோட உட்காந்து பேச ஆரம்பித்தோம்னா அவங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறதெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். இதுதான் இன்னைக்கு ஒரு பெரிய ரகசியமாக இருக்கிறது. இந்த ரகசியமாக இருப்பதற்காக தான் தேவன் தம்முடைய மகிமையை நமக்குள்ள ஒரு ரகசியமாக வைத்திருக்கிறார். இந்த மகிமை இல்லாத அந்த ஆத்துமா, மகிமை இல்லாத அந்த வாழ்க்கை அது வீணாக போய்விடும். அது பயம் நிறைந்ததாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் ஒரு பயம். கண்ணை மூடி, நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் தூங்கி 4 நாள் ஆகுதுங்க, 5 நாள் ஆகுதுங்க, கண்ணை மூடினாலே எனக்கு முன்னாடி ஏதோ ஒன்று வந்துடுது, யாரோ என்னை துரத்துற மாதிரி இருக்குது, யாரோ என் பின்புறமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அவங்களுடைய ஆத்துமாவுக்கு விரோதமாக ஒரு வேட்டையாடுகிறவன், ஒரு கொலைகாரன், ஒரு பொல்லாத ஆவி அவங்களுடைய ஆத்துமாவை எப்பொழுது சிதைக்கலாம் என்று சொல்லி தெரிந்து கொண்டே இருக்கிறான். அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் அந்த மாதிரி யாரோ துரத்துற மாதிரி, யாரோ பின்தொடர்ந்து வர மாதிரி அப்படின்னு இருந்தால் உங்களுடைய ஆத்துமாவினுடைய பாதுகாப்புக்காக நீங்கள் ஜெபிக்கணும். கெட்ட சொப்பனம் வரக்கூடாதுன்னா ஜெபம் பண்ண வேணாம். முதலாவது உங்களுடைய ஆத்துமாவை ஒரு பாதுகாப்புக்குள்ளே கொண்டு போக முடியாது சொல்லி ஜெபிக்கலாம். ஆண்டவரே, என்னுடைய ஆத்துமாவின் பாதுகாவலர் நீர் தான் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்குள்ளாய் நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என் ஆத்துமாவை, என் சரீரத்தை இயேசுவின் இரத்தத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறேன். என் சகல காரியங்களையும் இயேசுவின் இரத்தத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லும் பொழுது நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் ஒரு சேஃபான இடத்துல இருக்கும். தீங்கு நம்மை தொடாது. நம்ம வெளியே போகும்பொழுதும் உள்ளே வரும்பொழுதும் ஆசீர்வாதமாக இருப்போம். நம்முடைய மாத்தொட்டி, எண்ணெய் பாத்திரம் ஒரு நாளும் குறைபடவே படாது. ஆனால் இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் அவங்களுடைய மாத்தொட்டியும் எண்ணெய் பாத்திரமும் குறைவுபட்டு இருக்கிறது. எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் அவங்களுடைய பொருளாதார தேவைகளை யாராலும் சரி செய்ய முடிகிறதில்ல. என்ன தான் ஓவர் டைம் பண்ணாலும், என்ன தான் எக்ஸ்ட்ரா பண்ணாலும் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய காரியங்கள் ஒரு நாளும் நம்மளை திருப்தியாக்கிறதே இல்லை. இதுக்கு நடுவில் ஆண்டவர் ஒரு காரியத்தை உணர்த்துறாரு. அருமையான ஒரு சகோதரிக்காக தேவன் சொல்கிறாரு, உன்னுடைய மகளை குறித்து நீ ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிற. அந்த பிள்ளையை கொடுத்தது நான், அதற்குரிய எல்லா காரியங்களையும் நான் உருவாக்கி கொண்டிருக்கிறேன், செய்து முடித்திருக்கிறேன். நீ கவலைப்படுறதுனால உன்னால் எதுவும் செய்ய முடியாது. உன்னுடைய ஆத்துமாவை என் கரத்தில் கொடுத்துரு, நான் உன்னை சூழ்ந்து இருந்து உனக்கு பாதுகாப்பை கொடுப்பேன் என்று சொல்லி ஆவியானவர் சொல்கிறார். ஸ்தோத்திரம். அப்போது மகளை குறித்து ஒரு வேளை நீங்கள் கவலைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் இந்த நாளில் வரும்பொழுது கூட ஜெபித்துட்டு வந்திருப்பீங்க. ஆண்டவரே, என் பிள்ளையை குறித்து நீங்கள் என்ன திட்டம் வச்சுருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல, தயவு செஞ்சு அதை எனக்கு வெளிப்படுத்துங்க நீங்கள் சொல்லி ஜெபித்துட்டு வந்திருக்கலாம். இல்லைன்னா இந்த மெசேஜை கேட்டுக்கொண்டு இருக்கிறதால நீங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறாரு, உங்களுக்கு அந்த பிள்ளையை கொடுத்தது தேவன். அந்த பிள்ளையை கொடுத்து கர்த்தர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தான் நிச்சயமாக நிறைவேறும் ஒழிய உன்னுடைய எதிராளியோ உன்னுடைய பங்காளியோ சொல்கிற எந்த சாபமோ எந்த வார்த்தையும் உன் வாழ்க்கையில், உன் பிள்ளையுடைய வாழ்க்கையில் அது வரவே வராது. ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக தெரிந்து கொண்டு இருக்கிறார். இதற்காக நம்ம பார்க்கலாம் பாருங்களேன். உபாகம புஸ்தகத்தில்
27ஆம் அதிகாரம் 9-13 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். 256வது பக்கத்தில் இருக்குது. உபாகமும் 27ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரலும். இதில் ஆசீர்வாதமும் மற்றும் சாபமும் நம்ம எங்கே நிற்கிறோம்? blessings and curses, where do you stand? நீ எங்கே நிற்கிற, அதுதான், அதை வைத்து தான் உன்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமோ சாபமோ வரும். இந்த இடத்துல பாருங்கள், பின்னும் மோசே லேவியராகிய ஆசாரியர்களோடும் கூட இருக்கையில் இஸ்ரவேலர் எல்லாரையும் நோக்கி, இஸ்ரவேலை கவனித்து கேள், இந்நாளில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு ஜனமானாய். இப்போ என்ன சொல்கிறார் நம்மள, கொஞ்சம் கவனமாக கேளு, நீ என்னுடைய பிள்ளையாக மாறிட்ட, அதனால் கொஞ்சம் கவனமாக கேளு. ஆகையால் நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து இன்று நான் உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளின்படியும் அவருடைய கட்டளைகளின்படியும் செய்வாயாக என்று சொன்னான். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளாக மாறிட்டீங்க, ஞானஸ்நானம் எடுத்துட்டீங்க, சபைக்கு வரீங்க, திருவிருந்து எடுக்கிறீங்க, நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக மாறிட்டீங்க. அதனால் இப்போ நான் சொல்கிற வார்த்தையை கேளுங்க, நீங்கள் கர்த்தருடைய கற்பனைகளுக்கும் அவருடைய கட்டளைகளின்படியும் செய்வாயாக என்று சொல்கிறார். அடுத்ததா, மேலும் அந்நாளிலே மோசே ஜனங்களை நோக்கி, நீங்கள் யோர்தானை கடந்த பின்பு ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படி கெரிசீம் மலையிலே சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், யோசேப்பு, பென்யமீன் என்னும் கோத்திரங்கள் நிற்க வேண்டும். இப்போ என்ன பண்ணுறாரு, அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதான அந்த தேசத்திற்கு இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வந்ததான மோசே இறந்துறாரு. இதுக்கப்புறம் அதனுடைய பொறுப்பை யோசுவாவுக்கு கொடுக்குறாரு. யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்ணுறாரு, யோர்தானை கடக்க பண்ணி, இவங்களுக்கு முதலாவது இவங்களுடைய ஒரு எதிரி பட்டணம் என்னது, யோர்தானை கடந்த பின்பு எரிகோ பட்டணத்தில் ஒரு பெரிய வெற்றி. இவங்க ஒன்றுமே செய்யலை, இவங்களை பாட்டுக்கு வாயில் எக்காலத்தை வச்சுக்கிட்டு சுற்றி சுற்றி வந்து தேவனை ஆராதிக்கும் பொழுது அந்த மதில் இடிந்து விழுந்துருது. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, இந்த யுத்தத்திற்கு போகிறதுக்கு முன்னாடியே நீ அங்கேருந்து எதையுமே நீ என்ன பண்ணக்கூடாது, எடுத்துக்கிட்டு கொண்டு வரக்கூடாது, ஒரு கட்டளை. இது எல்லா இஸ்ரவேல் புத்திரரும் கடைப்பிடிச்சாங்க. ஆனால் ஒரே ஒரு மகன் மாத்திரம், ஆகான் அப்படின்றவன், அவன் என்ன பண்ணுறான், அந்த கொள்ளை பொருளிலே நேர்த்தியானவைகளை எடுத்து தன்னுடைய வீட்டின் மறைவில் ஒளித்து வைத்து கொண்டிருக்கிறான், வீட்டின் நடுவில் ஒளித்து வைத்து கொண்டிருக்கிறான். அதனால் அடுத்த சண்டைக்கு இவங்க போகிறாங்க. இது ரொம்ப சின்ன பட்டணம், எரிகோ பட்டணம் பெருசு, அதுக்கு மதிலெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் அந்த பட்டணம் அது ரொம்ப சின்ன பட்டணம் தான். அந்த பட்டணத்துக்குள்ளே போகும்பொழுது சொல்கிறாங்க, மோசைக்கிட்ட வந்து யோசுவாட்ட சொல்கிறாங்க, நிறைய பேர் போக வேணாங்க, சின்ன பட்டணம் தான், கொஞ்சம் பேர் போனாவே அதை என்ன பண்ணலாம், எளிதாக பிடிச்சிடலாம். ஆனால் அங்கே போகும்பொழுது இவங்களுக்கு எளிதாய் தோன்றினதான அந்த பட்டணத்தில் இவங்க தோற்று போயிடுறாங்க. அதுக்கப்புறம் உட்காந்து யோசுவா அழுகுறாரு. யோசுவாட்ட தேவன் பேசுகிறாரு, நீ இன்னும் எவ்வளோ நேரத்துக்கு அழுதுகிட்டே இருப்ப, நான் சொன்ன வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியில் உன்னுடைய ஜனங்களில் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, சிலர் நான் விரும்பாத சில பொருட்களை திருடிக்கிட்டு வந்து தங்களுடைய வீட்டுக்குள்ளே நடுவில் வச்சுருக்கிறாங்க. நீ அவங்கள பேராக கூப்பிடு அப்படின்றார். ஒவ்வொரு வம்சமாக கூப்பிட்றான், ஒவ்வொரு தலைவர்களாக கூப்பிட்றான், ஒவ்வொரு குடும்பமாக கூப்பிட்றான். ஒருத்த மாட்டிக்கிறான். அவங்ககிட்ட நீ என்ன செஞ்ச, உன் வாயை திறந்து நீ சொல் அப்படின்னு யோசுவா சொல்கிறாரு. உடனே சொல்கிறான், இந்த மாதிரி நான் சில பொருட்களை, சில தங்க பாலங்களெல்லாம் நான் இச்சித்து நான் என்ன பண்ணிட்டேன், என் வீட்டுக்கு மத்தியில் புதைச்சி வச்சுருக்கிறேன். அதை அறிக்கை செஞ்சு அதெல்லாம் எடுத்து அவனையும் அவனுடைய கூட்டத்தாரையும் என்ன பண்ணாங்க, கல்லெறிந்து கொன்றாங்க, தண்டனை அந்த நாட்களில். அதுக்கப்புறம் அவங்க புறப்படும் பொழுது தான் இவங்க 2 மலைகளுக்கு நடுவில் வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஒரு பக்கம் பாருங்கள், 12ஆம் வசனம் 13ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம். நீங்கள் யோர்தானை கடந்த பின்பு ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படி கெரிசீம் மலையிலே சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், யோசேப்பு, பென்யமீன் என்னும் கோத்திரங்கள் நிற்க வேண்டும். சாபம் கூறப்படும் பொருட்டு ஏபால் மலையிலே ரூபன், காத், ஆசேர், செபுலோம், தான், நப்தீல் என்னும் கோத்திரங்கள் நிற்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளை கொடுக்குறாரு. மோசேவே கொடுக்குறாரு. நீங்கள் யோர்தானை கடைஞ்ச பின்னாடி 2 மலைகளுக்கு நடுவில் நீங்கள் போவீங்க. ஒரு பக்கம் மலையின் பேர் வந்து கெரிசீம், இன்னொரு பக்கம் மலையின் பேர் வந்து ஏபால். இதுக்கு நடுவில் தான் நீங்கள் போகணும். இப்போது இதில் இருந்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறதான கட்டளைகள் எல்லாம், நியாயப்பிரமாணங்கள் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், வாசிக்கணும். அதில் எல்லாரும் ஒரே இடத்துலேருந்து கேட்கறதில்ல. 6 கோத்திரங்கள்
கெரிசீமிலும் 6 கோத்திரங்கள் ஏபால் மலையிலும் நிற்கணும். இந்த கெரிசீம் ஏபால் மலைன்னு பார்க்கும் பொழுது கெரிசீம் நல்ல செழிப்பாக இருக்கும். ஒரு மீட்டர் கொஞ்சம் இடைவெளிக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு மலை இருக்கும். அதுதான் ஏபால் மலை. அதை பார்க்கும் பொழுது மிகவும் வறண்டு போய் ஒரு பச்சை புல்லு கூட இருக்காது. அப்படி ஒரு காஞ்சி போனதான ஒரு இடமாக இருக்கும். அதனால் கர்த்தர் இப்போ 2க்கு நடுவில் நிறுத்திட்டு நீங்கள் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அதற்கு ஆமேன் என்று சொல்லணும். அப்படியே ஆகட்டும்னு சொல்லணும். அப்படின்னு சொல்லி கர்த்தர் இந்த 12 கோத்திரங்களையும் 6 கோத்திரம் அந்த பக்கமும் 6 கோத்திரமும் இந்த பக்கமும் நிறுத்திடுறார். இப்போது நீங்களும் நானும் இந்த கோத்திரங்களில் ஒருத்தராக இருக்கிறோம். இப்போ நீங்களும் நானும் நிற்கிற இடம் எது அப்படின்னு தான் இப்போ நம்முடைய கேள்வி. நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளக்கூடிய கெரிசீமில மலையில் இருக்கிறீங்களா, இல்லைன்னா சாபத்தை கொடுக்கக்கூடிய ஏபால் மலையில் இருக்கிறீங்களா? இதுதான் உங்களுக்கு முன்னாடி நான் வைக்கிறதான ஒரு கேள்வி. இப்போ நீங்கள் தான் பதில் சொல்லணும். நான் கெரிசீம் மலையில் இருக்கிறேன்னா, ஏபால் மலையில் இருக்கிறேனா? கெரிசீம் அது ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மலையாக இருக்கிறது. ஏபால் என்பது அது தரித்திரத்தையும் வறட்சியும் கொடுக்கக்கூடிய ஒரு மலையாக இருக்கிறது. இப்போ நீங்களும் நானும் எந்த இடத்துல இருக்கிறோம்? ஹல்லேலூயா. கெரிசீம் மலையிலையா, ஏபால் மலையிலையா? கெரிசீம் மலையில் நமக்கு உள்ளத்தில் ஒரு வாஞ்ச ஆசை. எல்லாருமே ஆசீர்வாதத்தை, இப்போ இங்கேருந்து யாராவது ஒருத்தருக்கு ஒரு சாபத்தை பெற்றுக்கொண்டு நீங்கள் வீட்டுக்கு போகணுன்னு யாராவது நீங்கள் விரும்புவீங்களா? நாங்கள் அதிலிருந்து தானேவா வந்திருக்கிறோம், பரம்பரையாக அப்படியே தானே வந்திருக்கிறோம். நம்முடைய பாவங்கள் சாபங்கள் எல்லாம் தாங்கக்கூடாத மாபாரமாக இருக்கிறதாம். அந்த பாட்டில் பாடுவோம் இல்லைங்களா? எந்த பாவங்கள் பார சுமை போ தாங்க கூடாத மாபாரமே, எந்த பாவங்கள் சாபங்கள் எல்லாம் தாங்க கூடாத மாபாரமே, மன்னிக்கும் தயை பெற்ற தேவா, மன்னித்தும் மறந்தும் தள்ளினே, மன்னிக்கும் தயை பெற்ற தேவா, மன்னித்தும் மறந்தும் தள்ளினே, மா பாவியாம் என்னை நினைக்க மன்னான நான் மாத்திரமையா, மா பாவியாம் என்னை நினைக்க மன்னான நான் மாத்திரமையா, தேவதூதரிலும் மகிபனா என்னை மாற்றின அன்பை இயேசுவே உந்தன் மாசில ரத்தம், தேவதூதரிலும் மகிபனா என்னை மாற்றின அன்பை துதிப்பே, இயேசுவே உந்தன் மாசில ரத்தம் எந்தனுக்காக சிந்தினீரே, கோர பாவங்கள் யாவும் சகித்தீ அத்தனையும் எனக்காகவே, இயேசுவே ரத்தம் எந்தனுக்காக சிந்தினீரே, கோர பாடுகள் யாவும் சகித்தீ அத்தனையும் எனக்காகவே, பாவியாம் என்னை நினைக்க மன்னால நான் எம்மாத்திரமையா, பாவியாம் என்னை நினைக்க மன்னால நான் எம்மாத்திரமையா, தேவதூதரிலும்
தூதரிலும் மகிமனாய் என்னை மாற்றின அன்பை துதிப்பே. தேவ தூதரிலும் மகிமனாய் என்னை மாற்றின அன்பை துதிப்பே. என்மேல் பாராட்டின உமதன்பு ஈடா என்ன நான் செய்திடுவே. நரகாக்கினையின் நின்று மீட்ட சுத்த கிருபையை நித்தம் பாடுவே. என்மேல் பாராட்டின உமதன்பு ஈடா என்ன நான் செய்திடுவே. நரகாக்கினையின் நின்று மீட்ட சுத்த கிருபையை நித்தம் பாடுவே. பாவியாம் என்னை நினைக்க மன்னான நான் எம்மாத்திரமையா. பாவியாம் என்னை நினைக்க மன்னான நான் எம்மாத்திரமையா. தேவ தூதரிலும் மகிவனாம் என்னை மாற்றின அன்பை துதிப்பே. தேவ தூதரிலும் மகிவனாய் என்னை மாற்றின அன்பை துதிப்பே. எனக்காக நீர் யாவும் முடித்தே. உமக்காக நான் என்ன செய்வேன். எந்தன் ஜீவனுள்ள நாளெல்லாமும் சிலுவை சுமந்து வருவே. எனக்காக நீர் யாவும் முடித்து உமக்காக நான் என்ன செய்வேன். எந்தன் ஜீவனுள்ள நாடெல்லாமும் சிலுவை சுமந்து வருவே. பாவியாம் என்னை நினைக்க மன்னான நான் எம்மாத்திரமையா. பாவியாம் என்னை நினைக்க மன்னான நான் எம்மாத்திரமையா. தேவ தூதரிலும் மகிவனாய் என்னை மாற்றின அன்பை துதிப்பே. தேவ தூதரிலும் மகிவனாய் என்னை மாற்றின அன்பை துதிப்பே. ஹல்லேலூயா. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய பாதுகாப்பை தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த கொடூரமான சூழ்நிலையில் உலகம் பயங்கரமான காரியங்களுக்குள்ளாக இருக்கிறது. அடுத்தது யார் எலெக்ஷனில் எந்த தலைவர் வருவார், எந்த கட்சி ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி தேசமே அப்படி ஒரு கலக்கத்துக்குள்ளாக இருக்கிறது. யார் வந்தாலும் தேவன் நம்மோடு இருப்பார். ஆனால் தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கும் பொழுது நமக்கு விரோதமாய் நிற்க யாராலும் முடியாது. அந்த விசுவாசம் இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். நிறைய நேரத்தில் இவங்க வருவாங்க அவங்க வருவாங்கன்னு அந்த யூடியூப்பில் பார்க்கும் பொழுது சிலருடைய வார்த்தைகள்லாம் பார்க்கும் பொழுது ஐயோ இவங்க வந்துட்டா இப்படி அவங்க வந்துட்டா அப்படி அப்படின்னு நாமளே ஒரு தீர்மானம் எடுத்துக்கிட்டே இருக்கிறோம். நமக்குள்ளே ஒன்று வரணும். யார் வந்தாலும் என்ன தான் சட்டங்களை இயற்றப்பட்டாலும் சட்டங்களை ஒரே நாளில் மாற்றக்கூடிய வல்லமை உடையவர் நம்முடைய தேவன். யூதர்களுக்கு விரோதமாக மொர்தெகாயினாலே
திட்டம் பண்ணப்பட்டதான அந்த தீமையின் திட்டத்தை, ஆமானினால் ஏற்படுத்தப்பட்ட அந்த தீமையின் திட்டத்தை உடைக்கும்படியாக மொர்தெக்காய் என்றதான ஒரு மனிதனும் எஸ்தர் என்றதான ஒரு ராஜஸ்திரியும் தேவ சமூகத்தில் தம்முடைய ஜனங்களெல்லாம் கூட்டி உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த காரியத்தை தலைகீழாக மாற்றினார் என்று சொல்லி தேவன் நமக்கு முன்பாக ஒரு சரித்திரத்தை வைத்திருக்கிறார். அந்த ஆமானுக்கு என்ன நேர்ந்தது? மொர்தெக்காய்க்கு எதிராக அவன் ஒரு சிலுவை, ஒரு மரத்தை செய்து அதில் தூக்கு போடும்படியாக அவன் செய்தான். ஆனால் கர்த்தர் அவன் செய்த தூக்கு மரத்தில் அவனையே தூக்கி போட முடியும். அவனை மாத்திரமில்ல, அவனுடைய பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாத்தையுமே என்ன பண்ணாங்க? தூக்கி போட்டு கர்த்தர் தண்டனையை கர்த்தர் தலைகீழாக மாற்றினார். ஆகவே ஒருவேளை இந்த நாளில் நம்ம ரொம்ப நம்முடைய சிறுபான்மையினர் மைனாரிட்டி ரொம்ப சின்ன ஜனங்க அப்படின்னு சொல்லலாம். சிறிய கூட்டத்தை பார்த்து தான் கர்த்தர் சொல்றாரு, பயப்படாதே சிறுமந்தையே, பயப்படாதே சிறுமந்தை என்று சொல்லுகிறார். அப்போ நம்மை ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்க நிற்கிறதான மலை இடம் எது? கிர்சீமா அல்லது ஏபாலா? இதுதான் இப்போ நம்முடைய யோசனையில் வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கணும். கிர்சீமில் ஆசீர்வாதம் இருக்கும், ஏபாலில் சாபம் இருக்கும். நம்ம நிற்கிற இடம் எதுவாக இருக்கிறது? ஸ்தோத்திரம். இந்த நாளில் நம்ம ஒரு முடிவு எடுக்க போகிறோம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது 248வது பக்கத்தில் இருக்குது. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். இந்த ஒரு யோசனை நமக்குள்ளே இருந்துச்சுன்னா போதும், அது நம்மளை எல்லா தீமைகளிலிருந்தும், தீமை செய்கிற இடத்துல இருந்தும் நம்மை விடுதலை பண்ணும். நம்ம பேசுகிற இடம், பழகிற இடம், யாரோட போய் தொடர்பு வைத்திருக்கிறோம், எந்த இடத்துல போய் நம்ம நம்முடைய காரியங்களை, ரகசியங்களை சொல்கிறோம், இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். ஆண்டவரே, நான் உங்களுடைய நியாயாசனத்துக்கு முன்பாக நீங்கள் எனக்கு நிற்க வச்சு எனக்கு நன்மையவோ தீமையவோ நான் பெறக்கூடியதான ஒரு இடம் இருக்குது. அதுதான் தேவனுடைய நியாயாசனம். அப்போ நீங்கள் நிற்கிற இடம் எது? கிர்சீமா இருந்தால் சந்தோஷம், ஏபாலா இருந்தால் நீங்கள் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக வந்து நிற்கணும். ஆண்டவரே, நான் செய்தது தவறு, கடந்த நாட்களில் நான் செய்ததான பாவ காரியங்களை கர்த்தர் தயவாய் மன்னிப்பீராக, மற்றவர்களுக்கு விரோதமாய் பேசினதான வார்த்தைகளை கர்த்தர் தயவாய் மன்னிப்பீராக. நான் மாத்திரமல்ல, நானும் என் முழு குடும்பமும் அதற்கு காரணமாக இருக்கிறோம், எங்களை தயவாய் மன்னிங்க என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் அழுது ஒப்பு கொடுக்கும் பொழுது ஏபாலிலிருந்து உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் வரும், நீங்கள் கிர்சீமுக்கு வருவீங்க. நடுவில் இருக்கிற அந்த கேப்பு தான் இப்போ. அதை பார்த்துட்டு கீழே இறங்கினா கீழே விழுந்துருவோமோன்னு நினைக்காதீங்க. இது பெரிய காரியமாக இருக்குது, இந்த பாதாளத்துக்குள்ளே எப்படி என்னால் போக முடியும்னு சொல்லி கர்த்தர் நமக்கு துணையாக இருப்பார். நமக்கு தேவை ஒரு மனம் திரும்புதலின் இருதயம் தேவைப்படுகிறது. ஆண்டவரே, நான் கிர்சி மலையில் இருக்க வேண்டியதான ஆள் ஏபால் மலையில் வந்து நிற்கிற ஆண்டவரே. இந்த 12 கோத்திரங்களில் பார்த்தீங்கன்னா 50-50 ஆண்டவர் பிரிச்சுட்டார். 50% அங்கே, 50% இங்கே. இப்படி தான் இன்றைக்கி சபையிலையுமே ஒரு குறிப்பிட்ட பர்சன் தான் தேவ பிரசனத்தை வாஞ்சிச்சுட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து தேவ பிரசனமாவது ஒன்றாவது, நான் ஏன் இஷ்டத்துக்கு போவேன், என்னுடைய வயல் நான் சிந்திக்க போகிறேன், என்னுடைய காலம் நான் எங்கே வேணாலும் போவேன், என்னுடைய கையை நான் யாரை வேணாலும் எது வேணாலும் பண்ணுவேன், என்னுடைய வாயை நான் எது வேணாலும் பேசுவேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இந்த 50% பிரிஞ்சு போய் நிற்கிறோம். கர்த்தர் இந்த நேரத்தில் நம்மளை 100க்கு 100 தேவ பிரசன்னத்தில் கொண்டு வரும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள வேண்டியதான நீ ஏபால் மலையில் போய் நிற்கிற. ஏபால் மலையில் நிற்கிறது என்னுடைய சித்தம் அல்ல, நீ கிர்சீம் மலைக்கு வரணும். அதுதான்
நான் உனக்காக நியமித்திருக்கிறதான இடம். இப்போ நீ எதை விரும்புகிற, நீ எதை பின்பற்றி போக விரும்புகிற? தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவோமானால் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவோம். பாகால் தெய்வமாக இருந்தால் பாகாலை கும்பிடுங்க, கர்த்தர் தெய்வமான கர்த்தரை கும்பிடுங்க. எது வரலும் 2 யோசனையினால நம்ம குந்தி நடந்து கொண்டே இருக்கிறோம். கொஞ்ச நேரம் நடக்கிறோம், கொஞ்ச நேரம் உட்காரோம், கொஞ்ச நேரம் நடக்கிறோம், கொஞ்ச நேரம் உட்காரோம். ஆசீர்வாதத்தை விரும்புகிறோம், அப்புறம் சாபத்துக்குள்ளே போயிடுறோம். நம்முடைய நாக்கு தான் இதுக்கு பிரத்யேகமான ஒரு காரணமாக இதில் இருக்கிறது. அதுதான் நம்மளை என்ன பண்ணிடுதுன்னா, நிறைய நேரத்தில் கெர்சி மலையில் இருக்கிறதான நிறைய பேரை ஏபால் மலைக்குள்ளே கொண்டு வந்துடுது. அதே நேரத்தில் ஆண்டவர் உண்மையாக விசுவாசித்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நிறைய பேரை ஏபால் மலையிலிருந்து கெர்சி மலைக்கு கொண்டு வந்திருக்கிறது. நம்முடைய முற்பிதாக்கள் எல்லாமே ஏபால் மலையில் இருந்தவங்க தான், விக்கிரக ஆராதனை செய்து கொண்டிருந்தவங்க தான். நம்முடைய தகப்பன் வீட்டு பலிபீடம் இன்றும் நின்று கொண்டு இருக்கிறது, தீமையான பலிபீடம். அதிலிருந்து புறப்பட்டு வருகிற தீமையான காரியங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய சந்ததியை, நம்முடைய எதிர்காலத்தை அது தீர்மானித்து அது அழித்து கொண்டு இருக்கிறது. அப்போது இப்போ நம்ம சொல்லணும், ஆண்டவரே ஏபால் மலையில் இருக்கிறதான என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் என் சந்ததியும் கெர்சிம் மலைக்கு மாற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவரால் முடியாது என்று சொல்லி எதுவுமே இல்லை. ஆண்டவரால் அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஏபால் மலையிலேருந்து உங்களை கெர்சி மலைக்கு கொண்டு வரத்துக்கு அந்த வார்த்தை உங்களுக்கு போதுமானதாக இருக்கிறது. நிறைய பேர் அநேக வசனங்களை வாசிப்பாங்க, ஆனால் எதையுமே அவங்க கடைப்பிடிக்கவே மாட்டாங்க. ஆனால் ஒரு சில வசனங்களை மாத்திரம்தான் பின்பற்றுவாங்க, அவங்க போயிடுவாங்க பரலோகத்துக்கு. எசேக்கியேல் சொல்லுவார், இப்படி நிறைய வசனங்களெல்லாம் படித்து தேவனை விட்டுறவங்க போக மாட்டாங்க. ஒரே வசனத்தை உறுதியாக பிடிச்சிக்குவாங்களாம், அவங்க பார்த்தீங்கன்னா நிச்சயமாக பரலோகத்தில் இருப்பாங்களாம். அப்போ நீங்களும் நானும் இந்த நாளில் எதை வாசிக்கிறோம், எதை தியானிக்கிறோம், எதை பேசுகிறோம், எதை யோசிக்கிறோம், எதை சிந்திக்கிறோம், இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஏன்னா நமக்கு முன்பாக நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குகிறது. தேவன் அளிக்கக்கூடிய பலன் நமக்கு கூட இருக்குது. அந்த பாட்டு பாடலாமா? நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குதே, நேசர் வரம் காலமாகுதே. அந்த யோசனையில் நம்ம நியாய தீர்ப்பு நாளுக்கு முன்னாடி நம்ம நிற்க போகிறோம். நமக்கு எதிராக ஒரு ஆண்டவருடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது. உலகத்தை சுற்றி பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய வருகையை குறித்து அது பிரதிபலித்து கொண்டே இருக்கிறது, சொல்லிக் கொண்டே இருக்கிறது. இயற்கை நமக்கு சொல்லுகிறது, தேசங்கள் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது, நம்முடைய இருதயமும் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறது. இந்த பாடலை உணர்ந்து பாடணும். நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குதே, நேசர் வர காலமாகுதே. நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குதே, நேசர் வர காலமாகுதே. மாயலோகம் நம்பி மாண்டிடும், மானிடரை மீட்க மாட்டிடோ. மாயலோகம் நம்பி மாண்டிடும், மானிடரை மீட்க மாட்டிடோ. இயேசுவே நீ பெரியவர், இயேசுவே நீ பரிசுத்தர், இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ வல்லவர். போல் தொங்கி நீரல்லோ. இயேசுவே நீ பெரியவர், இயேசுவே நீ பரிசுத்தர், இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ வல்லவர். ஒரு மூற்றிலே பேர என்னை நடத்து, ஜீவ தண்ணீர் ஒரு மூற்றிலே ஜீவன் பேர என்னை
காலங்கள் போய்கொண்டே இருக்கிறது. நம்முடைய வாலிப நாட்கள் எல்லாம் முடிந்து கொண்டே இருக்கிறது. இனி காலம் இல்லை. அதனால் இயேசு கிறிஸ்து கூட தன்னுடைய வாயால் சொல்கிறாரு ஒரு வசனம். லூக்கா மார்க்கு நினைக்கிறேன், மார்க்கு முதலாம் அதிகாரம் 15ஆம் வசனம் 48வது பக்கத்தில் இருக்குது. காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். நிறைய பேர் விசுவாசி அப்படின்னு சொன்னாலும் அவங்களுக்குள்ள அந்த மனம் திரும்ப வேண்டிய காரியங்கள் இன்னும் இருக்கிறது. மனம் திரும்புதல் அப்படின்னு என்ன அர்த்தம்? மனம் திரும்புதல் என்ன அர்த்தம்? பாவத்தை விட்டு திரும்பணும். முதலாவது அந்த திரும்புதல் மனசுக்குள்ள இருக்கணும். மனசுக்குள்ள ஒரு நிர்ணயம் பண்ணணும். அப்போதான் கர்த்தர் நம்மை நடத்துவார். நிச்சயமா முதலாவது தீர்மானம் எங்கே எடுக்கணும் அப்படின்னா, மனசுக்குள்ள இயேசு என் பாவத்தை எல்லாம் எனக்காக சிலுவையில் மரித்து ரத்தம் சிந்தினார், அவர் சிந்தினதான ரத்தத்தினால என்னுடைய பாவங்கள் கர்த்தர் மன்னிச்சிருக்கிறாருன்னு சொல்லி மனசுக்குள்ள ஒரு மாற்றம் வந்து, அதுக்கப்புறம் நம்முடைய உடையில் நடையில் ஒரு மாற்றம் வரணும். மனசுக்குள்ள மாற்றம் வராமல் உடையிலையும் நடையிலையும் நிறைய பேர், அதுக்காக நாங்கள் தவறாக சொல்லலை, வெள்ளை புடவை, வெள்ளை பேண்ட்டு, வெள்ளை ஷர்ட்லாம் போட்டுக்குவாங்க, கையில் ஒரு பைபிள் எடுத்துக்குவாங்க, கழுத்தில் ஒரு சிலுவை மாட்டிக்குவாங்க, சர்ச்சுக்கு போவாங்க, சர்ச்சிலேருந்து வருவாங்க, பாட்டு பாடுவாங்க, கை தட்டுவாங்க. ஆனால் வீட்டுக்கு வந்த பின்னாடி மறுபடியும் பழைய நிலைமைக்குள்ளாரையே அவங்க மனசுக்குள்ளார எல்லா தீமையான காரியங்களும் இருந்துக்கிட்டே இருக்கும். இவங்களை சொன்னால் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் கர்த்தர் இவங்களை பார்க்குறாரு. அவங்கள பார்த்து என்ன சொல்ல தெரியுமா? வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையே அப்படின்றாரு. கல்லறைக்குள்ள அந்த வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த கல்லறை திருநாள்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அது கிறிஸ்தவங்க தான் செய்வாங்க. இதை அந்த வருஷத்தில் அந்த நவம்பர் மாதம் 2ஆம் தேதி கல்லறை திருநாள் அப்படின்னு வச்சுருப்பாங்க. அன்றைக்கி போய் அந்த உடைஞ்சி போன அந்த கல்லறையெல்லாம் எல்லாம் கட்டுவாங்க, மண் வச்சு பூசுவாங்க, சாணம் வச்சு பூசுவாங்க, வெள்ளரில் வெள்ளை பெயிண்டெல்லாம் அடிப்பாங்க, வெள்ளை சுண்ணாம்பு அடிச்சிடுவாங்க. அடுத்த நாள் காலையில் போய் அதுக்கு ஊதுபத்தி மாலை எல்லாத்தையும் போட்டு அதுக்கு முன்னாடி கையெடுத்து கும்பிடுவாங்க, என்னை காப்பாற்று அப்படின்வாங்க. ஆனால் கல்லறையிலையும் சுடுகாட்டிலையும் யார் இருப்பாங்கன்னு தெரியும் நினைக்கிறீங்க? பிசாசுகள் தான் இருக்கும். அது எப்படிப்பட்ட பரிசுத்தவான் கல்லறையாக இருந்தாலும் சரி, என்னதான் கிறிஸ்தவ கல்லறையாக இருந்தாலும் சரி, கல்லறையில் யார் இருப்பாங்க அப்படின்னா பிசாசுகளுடைய குடியிருப்பு தான் கல்லறை. அதனால் நம்ம போக வேணாம், பார்க்க வேணாம்னு சொல்லலை. கல்லறையை ரிப்பேர் பண்ணுவோம், ஒரு வேளை ஒடிஞ்சிருந்தால் ரிப்பேர் பண்ணுவோம், பெயிண்ட்டு மங்கி போயிடுச்சுன்னா பெயிண்ட் அடிக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி போய் அந்த மாலை போடுறது, சாம்பிராணி போக போடுறது, ஊதுபத்தி வைக்கிறது. இங்கேருந்து போகும்பொழுது இன்னும் சில வீடுகளில், எங்கள் வீட்டிலலாம் அப்படி பண்ணியிருக்கிறாங்க, அந்த செத்து போனவங்க ஃபோட்டோவை அன்றைக்கி பெருசாக பண்ணி அதுக்கு மாலை வச்சு அதுக்கு முன்னாடி கொஞ்சம் காப்பியெல்லாம் வச்சுருவாங்க. அவருக்கு என்ன டீ, காப்பி, பால் எல்லாத்தையும் வச்சுட்டு கும்பிட்டுட்டு போய் அங்கே சுடுகாட்டிலேருந்து போய் வச்சுட்டு வரும்பொழுது பார்த்திங்கன்னா அந்த டீ கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். குடிச்சிட்டார் அப்படின்வாங்க. எங்கே குடிக்கிறார்? இதெல்லாமே நம்முடைய போலியான ஒரு தவறான ஒரு எண்ணம். அப்போது நம்மளை பார்த்து என்ன சொல்கிறாரு? நீ வெள்ளையும் சொல்லையுமா இருந்தாலும் உனக்குள்ளே இருக்கிறதான அந்த எலும்புகளெல்லாம் நாற்றம் எடுக்கிறது, பழைய பாவ காரியங்கள், உனக்குள்ளே இருக்கிறதான அக்கிரமங்கள், உனக்குள்ளே மன்னிக்க முடியாத சுபாவங்கள், இது இல்லாமல் உனக்குள்ளே இருந்துட்டு நாற்றம் எடுத்த ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. ஆனால் நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற தெரியுமா? உன் கல்லறை மேலே ஒரு பெயிண்ட் அடித்து வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையாக நீ தெரிந்து கொண்டு இருக்கிறாய். அது கர்த்தர் அருவருக்கிறார். கர்த்தர் விரும்பாத எந்த ஒரு காரியமும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. இது சும்மா உங்களுக்கு ஒரு உதாரணம் தான். நிறைய காரியம் அப்படி இருக்குது நம்முடைய மனசுக்குள்ளார, அது யாருக்குமே வெளியில் தெரியல. அதனால தான் இப்போ நான் உங்ககிட்ட என் மனசுக்குள்ளே நிறைய காரியங்கள் இருந்தாலும் நான் நல்ல மாதிரி பேசிகிட்டு இருக்கலாம், நீங்களும் என்ன நல்ல மாதிரி நீங்களும் பார்க்கலாம், நானும் உங்களை நல்லவங்களாக தான் பார்க்குறோம்.
ஆனால் மனசுக்குள்ள மறைஞ்சிருக்கிறதை யாராலையுமே பார்க்க முடியாது. ஆனால் மனதை பார்க்கக்கூடிய ஒருவர் இருக்கிறார். அவர் தான் மனதை அறிகிறதான மகா பிரபுவாக இருக்கிறார். ஆமென். ஆமாம், அவர் அருமையான பாடல் இருக்குது, மனதறியும் மகா பிரபுவே. அப்போது இந்த மனதை அறிந்ததான இயேசு, மனசுன்னு சொல்லும் பொழுது ஆத்துமா, ஆத்துமாவை அறிந்ததான தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். அவருக்கு முன்னாடி நீங்களும் நானும் தப்பித்து கொள்ளவே முடியாது. அவருக்கு முன்பாக நீங்களும் நானும் வேஷம் போட்டுக்கிட்டு அவரை ஏமாற்றி கொண்டே இருக்கிறோம். ரொம்ப நாள் போகவே போகாது, சீக்கிரமாக முடிவு வரப்போகிறது. காலம் நிறைவேறிற்று. மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்க. இல்லைன்னா நீங்கள் ரட்சிக்கப்பட்டதெல்லாம் வீணாக போயிடும். நம்ம இவ்வளோ நாள் ஓடின ஓட்டமெல்லாம் வீணாக போயிடும். நம்ம போட்டதான காணிக்க வீணாக போயிடும். கர்த்தருக்காக எதையாவது செய்யணும்னா நீங்கள் என்ன செய்யணும்? உங்களுடைய வாழ்க்கையை மாற்றணும் முதலாவது. அடுத்ததாக மற்றவங்களுக்கு உங்களை குறித்து ஒரு சாட்சி சொல்லணும். அவங்கள இயேசு வண்டையில் நீங்கள் எப்படியாச்சும் நடத்தணும். இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு பிரதானமான காரியம். இதை தான் தேவன் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். வேற எதையுமே அவர் பார்க்கவே இல்லை. மனுஷன் ஒரு வேளை அதையும் இதையும் பார்க்கலாம். மனுஷன் முகத்தை தான் பார்க்குறான், தேவனும் இருதயத்தை பார்க்கிறார். தாவீது அவன் பாவம் செய்தாலும் அவனுடைய இருதயத்தை கர்த்தர் பார்த்தார். அவனுடைய இருதயத்தை அறிந்ததான தேவன் ஆடு மேய்த்து கொண்டிருந்ததான அவனை ராஜாவாக உயர்த்தினார். ஒருவேளை நீங்கள் எந்த சூழ்நிலையில் எந்த தாழ்மையில் இருந்தாலும் உங்களுடைய இருதயத்தை, உங்களுடைய ஆத்துமாவை பரிசோதிக்கிறதான கர்த்தர் உங்களை ஏற்ற வேலையில் உயர்த்த போகிறார். ஒருவேளை இப்படி தாழ்வேல இருக்கிறமே, எனக்கு மேன்மை இல்லையே, உயர்வு இல்லையே, எனக்கு கிடைக்கலையே அப்படின்னா நீங்கள் கவலைப்படலாம். கர்த்தருக்கு முன்பாக உங்களுடைய இருதயத்தை நீங்கள் நேராக்கி கொள்வீர்களானால், உங்களுடைய ஆத்துமாவை பரிசுத்தமாய் காத்து கொள்வீர்களானால், கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். தேவன் நம்மை உண்டாக்கினதற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஆதாமையும் ஏவாளையும் கர்த்தர் அந்த ஏதேன் தோட்டத்தில் ஒரு ஆட்சி செய்யும்படியாக தான் கர்த்தர் அவங்களை ஏற்படுத்தி வைத்திருந்தார். ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமான சந்ததியை பெற்றெடுக்கும்படியாக தான் கர்த்தர் அவங்களை உருவாக்கி வைத்திருந்தார். ஆனால் ஊடாக ஒருவன் வந்தான். அவனை குறித்து இவங்களுக்கு தெரியல. அவன் வேற ரூபத்தில் வந்துட்டான். பாம்பை போல் அவன் வந்துட்டான். வந்து இவங்ககிட்ட கேள்வி கேட்குறான். கர்த்தர் ஏதாவது சொன்னாரா? நீங்கள் எதாவது சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரா? அவன் கேட்குற கேள்வியை பாருங்கள், நம்மக்கிட்ட அப்படி தான் இருக்கும். எதை தேவன் விரும்பலையோ, எதை தேவன் வெறுக்கிறாரோ அதை குறித்து தான் அவன் நம்மக்கிட்ட கேள்வி கேட்பான். நம்மளும் அதை கேட்டு அதை சாப்பிட்டீங்கன்னா உங்கள் கண்ணு திறக்கும், நீங்களும் தேவர்களை போல் நீங்களும் கடவுள் மாதிரி மாறிடுவீங்க அப்படின்னு பண்ணி இவங்களுக்குள்ள ஒரு பெருமை ஒன்று வந்துருச்சு. ஓ, அவள் கடவுள் நம்மளை அவருக்கு இணைய நம்மளை நினைக்கல. ஆனால் தான் நம்மளை சின்னத்துலேயே அப்படியே தட்டி வைக்கணும்னு சொல்லி நம்மளை என்ன பண்ணிட்டார், அந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. சாப்பிட்டா நாமளும் தேவர்களை போல் ஆகிடலாமே அப்படின்னு சொல்லி பழத்தை பறித்து சாப்பிட்டு தேவன் அவர்களுக்கு கொடுத்ததான அந்த ஆசீர்வாதத்தை இழந்து விட்டார்கள். ஆனால் கர்த்தர் ஒரு திட்டம் வச்சிருந்தார். கர்த்தர் அப்படியே விடலை. இவங்க ரெண்டு பேருமே நிர்வாணமாகி அத்தி இலைகளை தைத்து கொண்டு தங்களுடைய ட்ரெஸ்ஸாக போட்டுக்கிட்டு இவங்க தோட்டத்தின் மறைவிலை ஒளிந்திருக்கும் பொழுது கர்த்தர் அப்படியே பார்த்துட்டு பார்க்காதலாட்டம் இல்லை, வந்து கேட்குறாரு, கூப்பிட்றாரு, ஆதாமே நீ எங்கே இருக்கிறப்பா? அவருக்கு தெரியும் அவன் எங்கே இருக்கிறான்னு. இருந்தாலும் கேட்குறாரு, எங்கே இருக்கிற? யார் உனக்கு பிரதானம்? உனக்கு யார் வேணும்? இப்போ அதை தான் நம்மக்கிட்ட தேவன் கேட்குறாரு. உனக்கு ஆசீர்வாதம் வேணுமா, சாபம் வேணுமா? நான் உனக்காக ஆசீர்வாதத்தை கிறிஸ்தி மலையில் வச்சிருக்கேன். ஆனால் நீ என்ன பண்ணுற? சாபத்தை விரும்பி ஏபால் மலையிலேயே நிற்கிற. இப்போ உன்னை நான் மாற்றணும்னு நான் அந்த நேரத்தில் உன்னோட பேசிகிட்டு இருக்கிறேன். ஏபால் மலையில் இருக்கிறதான நீ கிறிஸ்தி மலைக்கு வரணும், இதுதான் என்னுடைய திட்டம். ஆனால் பிசாசு உன்னை குறித்து ஒரு திட்டம் வச்சிருக்கிறான். உன்னையும் உன் குடும்பத்தையும் அழித்து போடும்படியாகவே அவன் திட்டம் வச்சிருக்கிறான். நீ இப்போ யார் திட்டத்தை நீ நம்புற? யார் திட்டத்தை நீ கேட்குற? யார் திட்டத்தை நீ விசுவாசிக்கிற? நம்ம எல்லாருமே கரத்தை உயர்த்தி சொன்னால் நம்ம தேவனுடைய திட்டம் தான் என் வாழ்க்கையில் நடக்கணும்னு சொல்லுவோம். நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, தேவனுடைய திட்டமும் வேணும்,
பிசாசுடைய திட்டமும் வேணும். இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் 50-50. கெர்சீம் மலையில் இருந்தாலும் ஏபால் மலையில் இருந்தாலும் கெர்சீம் மலையில், இப்படி இங்கிட்டும் அங்கிட்டுமா நடந்துக்கிட்டே இருக்கும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தையே கொடுக்காது. சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒரு முளம் ஏறுனா, ஒரு ஜான் ஏறுனா ஒரு முளம் குறையுதுன்னு வாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு ஜான் ஏறுனீங்கன்னா 9000 அடிக்கு உங்களை தூக்கி போட நிறுத்த கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் உலகத்தினுடைய பழமொழிகள் எல்லாம் மனுஷன் சரியாக தான் சொல்லிட்டு இருக்கிறான். ஆனால் கர்த்தர் அந்த பழமொழிகள் எல்லாம் மாற்றும்படியாகவே தேவனாகிய பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பி பாடுபட வச்சு ரத்தம் சிந்த வைத்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிரோடு எழுப்பி ஜனங்களை ஆசீர்வதித்து நம் தனியாக இருக்கக்கூடாதுன்னு நமக்கு துணையாக பரிசுத்த ஆவியானவரை கீழே கொடுத்துட்டு மறுபடியும் நம்மை அவரோடு சேர்த்து கொள்ளும்படியாக நமக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா கெர்சீம் மலையில் இருந்தால் தான் போக முடியும். ஏபால் மலையில் இருந்தால் போகவே முடியாது. இப்போ நீங்களே தெரிந்து கொள்ளுங்க, நீங்கள் ஆசீர்வாதத்திற்கென்று கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆனால் நீங்கள் நிற்கக்கூடிய இடம் எதுவாக இருக்கிறது? ஏபாலா, கெர்சீமா? இதை நீங்கள் உங்களுடைய இருதயத்தில் நிர்ணயம் பண்ணிக்கொள்ளுங்கள். நம்ம யாவரும் எழுந்து நிற்போம். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். மனுஷன் செஞ்ச பாவத்திலிருந்து அவனுக்கு விமோச்சனம் கொடுக்கணுன்றதுக்காக தான் பழைய ஏற்பாட்டில் அநேக மிருகங்கள் அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தப்பட்டது. ஆனால் அந்த ரத்தத்தெல்லாம் பார்த்தாலும் இவங்களுக்கு ஒரு நாளும் ஒரு இதே வரல. ஆனால் என்ன பண்ணார்? தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பிச்சார். ஆனால் அந்த இருக்கிற ஜனங்க என்ன பண்ணாங்க? அவரையும் பிடிச்சு கொலை செஞ்சுட்டு திராட்சை தோட்டத்தில் வந்ததான அந்த முதலாளி மகனையும் கொலை பண்ணி, இவனை கொலை பண்ணிட்டு இந்த தோட்டத்தை நம்ம அபகரித்து கொள்ளலாம் என்று சொல்லி நினைத்து தீமை செய்தது போல இந்த உலகத்தின் அதிபதி அவரை முடிச்சு கட்டணும்னு நினச்சானா அவனால் முடிச்சு கட்ட முடியல. அவருடைய மரணத்துக்கு அப்புறம் தான் கர்த்தர் ஒரு புதிய ஆரம்பத்தை கர்த்தர் வைத்தார். நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். நம்முடைய மரணத்தின் மேலே நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. நாம் இன்னைக்கு செத்தாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் இருப்பேன். ஏன்னா என்னுடைய இயேசு எனக்காக ஒரு வழியை ஆயத்தப்படுத்தி அவர் முன்னே சென்றிருக்கிறார். அவர் பின்னே நானும் போகிறேன். அந்த ஒரு விசுவாசமும் அந்த தைரியமும் இந்த நாளிலே நமக்கு வரணும். அப்படி இல்லாமல் ஒரு பயம் இருந்துச்சுன்னா உங்களுடைய ஆத்துமாவை நீங்கள் சற்று ஆராய்ந்து பாருங்கள். ஆண்டவரே, என் ஆத்துமாவுக்குள்ளே மறைஞ்சிருக்கிற என்ன பாவ காரியங்கள் இருக்குது, அதை எனக்கு உதவி அதுலேருந்து வெளியே வரத்துக்கு எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி நாம் தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நாம் இந்த நாளிலே பாவ உலகத்தில் வாழ்ந்தாலும் நமது பாவமே தேவனுக்கும் நமக்கும் இடையிலே பிரிவினையை ஏற்படுத்தி கூடுகிறது. ஆகவே இந்த பிரிவினை உண்டாக்கக்கூடிய அந்த தடுப்பு சுவரை இடித்து திரைச்சீலையை கிழித்து நமக்கு ஒரு பரலோகத்துக்குரிய ஒரு வாசலை கர்த்தர் திறந்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை உருவாக்கினவர் நமக்கு மீட்பையை தரும்படியாக தம்முடைய குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். தம்முடைய மரணத்தினால் சிந்தப்பட்ட இரத்தத்தினாலே இயேசு நமக்கு நித்திய மீட்பை அளித்திருக்கிறார். அவருடைய உயிர்த்தெழுதலினாலே நமக்கு ஒரு புதிய நம்பிக்கை உண்டாயிருக்கிறது. நமக்கு ரட்சிப்பு கிடைத்திருக்கிறது. நாமும் ஒரு நாள் ஒருவேளை மரித்து போனாலும் என்னை புதைத்தாலும் கர்த்தர் வருகிறதான நேரத்தில் நான் முதலாவது அவரை போய் சந்திப்பேன். அந்த நம்பிக்கை இருக்கா? நிறைய பேருக்கு ஒரு மரண பயம் இருக்கிறது. செத்து போயிடுவோமோன்னு சொல்லி. உங்களுடைய ஆத்மாவை குறித்து நீங்கள் பயமுள்ளவர்களாக இருக்கணும். செத்து போனால் என் ஆத்மா எங்கே போகிறது? கெர்சீம் மலைக்கா, ஏபால் மலைக்கா? கர்த்தர் நமக்கென்று ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அந்த நித்திய வீட்டிற்கா, அல்லது பிசாசுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற நரகத்திற்கா? 2 இடத்துல நீங்களும் நானும் எந்த இடத்துக்கு போகிறோம் என்பதை சற்று நாமளை யோசித்து பார்ப்போம். நம்மை தேவ கரத்தில் அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்ம ஜெபிக்கலாம். பிதாவே, எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் இந்த நாளிலே கெர்சீம் ஏபால் மலையின் நடுவில் சிக்கி கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. தற்போது உம்முடைய அன்பை உணர்ந்து கொண்டிருக்கிறோம். நீர் எங்களை அழைப்பின் சத்தத்தை கேட்டிருக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுடைய அனைத்து விதமான பாவங்களையும் சாபங்களையும் சிலுவையின் மேலே சுமந்து தீர்த்திருக்கிறீர். நன்றி தகப்பனே. எனக்காக மரித்து போன நிலையில் எனக்கு புதிய ஜீவனையும் நம்பிக்கையும் தந்திருக்கிறீர். ஏபால் மலையிலிருந்து கெர்சீம் மலைக்கு என்னை அழைத்து செல்லும் உம்முடைய மகிமை என்னில் விளங்கச் செய்யும்படியாய் நான் உம்மை நம்புகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் நம்மை அழைத்தவர், உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த அழைப்பை உணர்ந்து நாம் இந்த நாளில் நம்மை யோசித்து
சற்று நேரம் சிந்தித்து பார்க்க போகிறோம். ஓ, தேவனுடைய அழைப்பை நம்ம உத்தரவாதத்தோடு உணர போகிறோம். அழைத்தீரே இயேசுவே, அன்போடு என்னை அழைத்தீரே. இந்த பாடலை நாம் பாடப் போகிறோம். அழைத்தீரே இயேசுவே, அன்போடு என்னை அழைத்தீரே. ஆண்டவர் சேவையிலே ஜெயிப்பேனே, ஆயத்தமானேன் தேவே. ஆண்டவர் சேவையிலே ஜெயிப்பேனே, ஆயத்தமானேன் தேவே. அழைத்தீரே இயேசுவே, அன்போடு என்னை அழைத்தீரே. ஆண்டவர் சேவையிலே ஜெயிப்பேனே, ஆயத்தமானேன் தேவே. ஆண்டவர் சேவையிலே ஜெயித்தேனே, ஆயத்தமானேன் தேவே. அழைத்தீரே என்ன தான் தீங்கு நான் இழைத்தேன், என்னை விட்டோடும் என் ஜனமே. என்னதான் தீங்கு நான் இழைத்தேன், என்னை விட்டோடும் என் ஜனமே. எத்தனை நன்மைகளோ உனக்காக நான் செய்தேனல்லோ. எத்தனை நன்மைகளோ உனக்காக நான் செய்தேனல்லோ. என்றே உரைத்தென்னை ஏங்கி அழைத்தீர், எப்படி நான் மறப்பேன். என்றே உரைத்தென்னை ஏங்கி அழைத்தீர், எப்படி நான் மறவேன். அழைத்தீரே இயேசுவே, அன்போடு என்னை அழைத்தீரே. ஆண்டவர் சேவையிலே ஜெயிப்பேனே, ஆயத்தமானேன் தேவே. ஆண்டவர் சேவையிலே ஜெயிப்பேனே, ஆயத்தமானேன் தேவே. அழைத்தீரே. என்ன நான் உனக்கு தீமை செய்தேன், என்ன நான் உனக்கு தீமை செஞ்சுட்டேன்னு ஆண்டவர் கேட்கிறார். ஏன் என்னை விட்டு ஓடுற? நான் உன்னை அழைச்சேன், உனக்காக என் ரத்தத்தை சிந்தினேன், உன்னை மீட்கும்படியாகவே நான் இந்த பூமிக்கு இறங்கி வந்தேன், உன்னை தெரிந்து கொள்ளும்படியாக, உனக்குள்ளாக வந்து வாசம் பண்ணும்படியாக. உன் வீட்டை நான் தெரிஞ்சு கொண்டிருக்கிறேன், உன் எல்லைகளில் நான் இருக்கிறேன். அதனால தான் உனக்கு வர வேண்டிய எத்தனையோ ஆபத்துகளிலிருந்து பாதுகாக்கப்பட்டிருக்கிற. நீ நினைக்கிற உன்னுடைய சாமர்த்தியத்தினால, உன்னுடைய பலத்தினால் நீ தப்பித்து கொண்டு வருகிறேன்னு இல்லை. என்னுடைய கிருபை நான் உனக்கிட்ட இருக்குது. என் கிருபையை நான் உன்னை விட்டு எடுக்கல. ஆனால் நீ என்ன பண்ணுற? என் சத்தத்தை கேட்டும் ஒவ்வொரு நாளும் நான் உன்னோட பேசிட்டு இருக்கிறேன். ஆனால் என் சத்தத்தை கேட்டுட்டு என்னை விட்டு ஓடுகிறதான என் ஜனமே, என்ன நான் உனக்கு தீங்கு செஞ்சுட்டேன்? எத்தனை நன்மைகளை நான் உனக்கு செஞ்சிருக்கிறேன்? கொஞ்சம் யோசிச்சுப்பா. உன் வாழ்க்கையில் நான் செய்யாத நன்மைகள் என்ன? உன் வாழ்க்கையில் நான் செய்யாத நன்மைகள் என்ன?
ஆனால் நம்ம சொல்லலாம் தீமை தான் அதிகமாக இருக்குது. தீமை இருக்குதுன்னா ஏபால் மலையில் நீ நிற்கிற, கெர்சி மலைக்கு வா, உன்னை நான் அழைக்கிறேன், கெர்சி மலைக்கு வா, ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன். நீ சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும்ன்றதுக்காக தான் கர்த்தர் தேவனை உனக்கு அந்த குடும்பத்தை கொடுத்திருக்கிறாரு. ஆனா அது இருந்தும் இல்லாதவனை போல இருக்கிறியே, கண் தெரிந்தவனா இருந்தும் குழியில போய் விழுந்திருக்கிறியே, கால் வலைகளில் சிக்கி கொண்டிருக்கிறதே. இதற்கெல்லாம் காரணம் யாரு? நான் அல்ல. நான் வாழ்க்கையில் எல்லாத்தையும் நன்மைக்காகவே எல்லாத்தையும் செய்து முடிச்சிருக்கிறேன். எத்தனையோ நன்மைகளை நான் உனக்கு செய்திருக்கிறேன். ஆனா நீ என் சத்தத்தை கேட்டுட்டு நீ ஓடிட்டே இருக்கிற. இந்த நாளில கர்த்தர் நம்ம ஓரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீ கெர்சி மலைக்கு வா, ஏபால் மலையிலிருந்து உன்னுடைய இருப்பிடத்தை மாற்று, உன்னுடைய நினைவுகளை மாற்று, உன்னுடைய சிந்தனைகளை மாற்றும்படியா என்னுடைய கையில கொடு, நான் வாழ்க்கையவே மாற்றுவேன். ஹல்லேலூயா. என்ன தான் தீங்கு நான் இழைத்தேன், என்னை விட்டோடும் என் ஜனமே, என்னதான் தீங்கு நான் இழைத்தேன், என்னை விட்டோடும் என் ஜனமே, எத்தனை நன்மைகளோ உனக்காக நான் செய்தேனல்லோ, எத்தனை நன்மைகளோ உனக்காக நான் செய்தேனல்லோ, என்றே ஊரை தென்னை ஏங்கிய. பதில் சொல்லுவோமா? எப்படி நான் மறவே, என்றே உளை தென்னை ஏங்கி அழைத்தீர், எப்படி நான் மறவே, அழைத்தீரே இயேசுவே, அன்போடு என்னை அழைத்தீரே, ஆண்டவர் சேவையிலே செய்தேனே ஆயத்தமானே தேவே, ஆண்டவர் சேவையிலே செய்தேனே ஆயத்தமானே தேவே, அழைத்தீரே. அழைத்ததான இயேசு மறுபடியும் உங்களை திரும்ப அழைக்கிறார். என் சத்தத்தை கேட்டு போனதான உன்னை மறுபடியும் தேடி வந்திருக்கிறேன். எத்தனை பேர் நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்க? தேவ கரத்தில் நம்ம அர்ப்பணிப்போமா? ஆமா ஆண்டவரே, உங்களுடைய சத்தத்தையும் கேட்டு நான் ஏபால் மலையில இருந்துட்டேன் ஆண்டவரே. என்னை நோக்கி நீங்க கூப்பிட்ட சத்தத்தை என் காதல கேட்ட இந்த நாளில நீங்க என்னோட பேசுகிறதான வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. என்னோட தான்ப்பா நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க. நான் வேற யாரோ நினைச்ச இல்லை, என்னதான், என்னக்காகத்தான், எனக்காகத்தான் நீங்க பேசிட்டே இருக்கிறீங்க. உங்க சத்தத்தை கேட்டிருக்கிற ஆண்டவர், உங்களுடைய சித்தம் செய்யும்படியா என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் நம்மை முழுவதுமாக அர்ப்பணித்து விடுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வாதத்திற்கென்று பிரத்யேகமாக அழைத்திருக்கிறார். சந்தோஷமா இருக்கும்படியே குடும்பத்தை கொடுத்திருக்கிறார். உங்களுடைய அருமையான மனைவியை கொடுத்திருக்கிறார், அருமையான கணவரை கொடுத்திருக்கிறார், அருமையான பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார், அருமையான வேலையை கொடுத்திருக்கிறார். ஆனா இதுக்கு மத்தியில அவரை மறந்துட்டோம், ஏபால் மலையில் இருந்துட்டோம். இந்த நேரத்தில் கர்த்தரை உணர்த்துறாரு, நீ இருக்கக்கூடிய இடம் எது? சற்று யோசித்துப்பார். என் அண்டையில மறுபடியுமா திரும்பி வா. என்னிடத்துல உனக்கு ஒரு இடம் இருக்கிறது, என்னிடத்துல உனக்கு ஒரு இடம் இருக்கிறது. நமக்காகவே ரத்தம் சிந்தினதான இயேசு கிறிஸ்து தம்முடைய கரத்தை நீட்டி நம்மை அழைக்கிறார். கல்வாரியின் கருணையிதே காயங்களில் காணுதே, கர்த்தனேசு பாருமுனக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே,
கர்த்தனேசு பாருனக்கா கஷ்டங்கள் சகித்தாரே. கல்வாரியின் கருணையிலே காயங்களில் காணுதே. கர்த்தனேசு பாருனக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. கர்த்தரேசு பாருனக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. விலையேற பெற்ற திருரத்தமே அவர் மீதாவில் நின்று பாயுதே. விலையேற சரீரத்திலிருந்து ரத்தம் வடிந்து வருகிறது. அதை நம்மை வெளியேற பெற்றவர்களாய் மாற்றும்படியாக பாயுதே. விலையேற பெற்றோனாய் என்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோனாய் என்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. தம்முடைய வெளியேற பெற்ற ரத்தத்தை நமக்காக சிந்தியிருக்கிறார். ஏபாலிலிருந்து நமக்கு கெர்சிமுக்கு கொண்டு வரும்படியாக ஒரு புதிய வழியை கர்த்தர் ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். அந்த வழியில பின்பற்றும்படியா நாம் இந்த நாளில நம்மை அர்ப்பணித்திருக்கிறோம். கர்த்தர் இறுதி வரை அவருடைய வாழ்க்கையில அவருடைய வழியில நடக்க தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவருடைய கரத்தில் நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை, குடும்பத்தை, சந்ததியை, பிள்ளைகளை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுத்துருவோம். ஆண்டவரே, இந்த புதிய வழியில என்னை கிறிஸ்துவின் வழிக்கு நடத்த நீங்க போதுமானவராக இருக்கிறீங்க. இதுவரை நான் பார்த்ததான அனுபவித்து வந்ததான துன்பங்கள், துக்கங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால என்னை விட்டு எடுத்து போட்டுட்டு கிறிஸ்துவின் மலையில சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ள எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இதன் மூலமாய் வருகிற மகிமை, கனம் எல்லாம் இயேசு ராஜா ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் அவையனுடைய காவலும் ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம்.